ஜபத்தை கத்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படிக்காக நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, எங்கள் தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லவரே, உமக்கு நன்றி 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 அப்பா. எங்கள் தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சகல விதத்திலும் ஆறுதலின் தேவனாய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லார் வாய்களை திறந்த ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த ஆறுதல் சோத்திர ஜெப கூடுகை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தரும்படிக்காக நம்முடைய இந்திய தேவ சபையின் மாநில அலுவலகத்தின் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிற கணத்துக்குரிய பாஸ்டர் ஆசீர்வாதம் அவர்கள் ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. பரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோ. பரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு உண்டெனக்கு உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் வரும். இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும் இருளாய் தோன்றும் எங்கோ. சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோ. பரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு உண்டெனக்கு உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. பரலோக பிதாவே, இந்த மாலை வேளையிலே இயேசுவே உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் எங்களோடு பணிபுரிந்த அன்பு சகோதரி எலன் தாஸ் ராணியை அவர்களை நினைக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை நீர் அதிகமாய் நேசித்தீர். இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. பரம தகப்பன் ஆண்டவரே, நீர் அவர்களை பறித்து கொண்டு செல்கிறீர். மரிப்பவன் யார்? பிதாவே, அவர்கள் வாழ்ந்த நாட்களிலே ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்காக நீர் அவர்களை பயன்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. அவர்கள் செய்த சேவைகளை நினைக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்ல மேய்ப்பன். இதுவரையில் அவங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. அவங்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை தந்தீர், கணவனை தந்தீர், அருமையான மகளை தந்தீர். இந்த அலுவலக இந்திய தேவ சபையிலே பணிபுரிய
உம்முடைய வேலைகளை செய்ய தெய்வம் கிருபை செய்தீர் ஆண்டவரே. அவர்கள் ஓட்டத்தை ஜெயமுடன் முடிக்க உதவி செய்தீர் தகப்பனே. எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசுவாச வாழ்க்கையிலே அவர்கள் சோர்ந்து போகாதபடி உம்முடைய பொன்முகத்தையே நோக்கி பார்த்தார்கள் ஆண்டவரே. நீர் அவர்களை நேசித்தபடியினால் உம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொண்டீர். நாங்களும் அந்த பரிசுத்த பாதையிலே முன்னேறி செல்ல தேவன் கிருபை செய்துள்ளோம். விசேஷமாய் இந்த ஆறுதல் கூட்டத்தை நீர் ஆசீர்வதியும். அவருடைய கணவனாருக்கு ஆறுதலும் சமாதானம் தாரும். மகளுக்கு ஆறுதலும் சமாதானம் தாரும் ஆண்டவரே. நீதான் உற்ற துணையாய் அவர்களை இருந்து பாதுகாத்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம். அவரை நேசித்த அவங்கள அருமையான குடும்பத்தார், சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி தேவ சமாதானம் ஒவ்வொரு இல்லங்களையும் பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறேன். இந்த கூட்டத்தில் நடைபெறுகிற எல்லா நிகழ்ச்சிகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமே. தேங்க்யூ பாஸ்டர். இந்த நாளிலும் அருமையான அன்பு குடும்பத்தினுடைய ஆறுதல் சோத்திர ஜெப கூட்டத்திற்கு போதகர்களாக, உறவினர்களாக, நண்பர்களாக, திருச்சபை மக்களாக நீங்கள் யாவரும் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் தாமே இந்த குடும்பத்தை சகல விதத்திலும் ஆறுதலின் தேவன் அன்பு சகோதர தாஸ் பிரதருடைய குடும்பத்தை ஆற்றி தேற்றி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். போதகர்கள் நீங்கள் இருப்பீர்களால் இந்த வலதுபுறத்தில் வந்து அமரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சிங்கப்பெருமாள் கோயில் பாஸ்டர் வாங்க, முன்னாடி வாங்க. போதகர்கள் இவர்கள் பின் தயவு செய்து நீங்கள் இந்த இடத்துல வந்து அமரும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். நாம் சில பாடல்களை பாடி கர்த்தருடைய சமூகத்தில் தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த பாடலை பாடி கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி நாம் ஆராதிக்க போகிறோம். பிரைஸ் அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு நான் காத்திருந்து கழுகு போல் உயர எழும்பிடுவே. கர்த்தருக்கு நான் காத்திருந்து கழுகு போல் உயர பறந்திடுவே. அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. கர்த்தரையே நம்பிடுவோ சகாயம் பெற்று என்றும் வாழ்ந்திருப்பார். கர்த்தரையே நம்பிடுவோ சகாயம் பெற்று என்றும் வாழ்ந்திருப்பார். என் இதயம் புது பாட்டினாலே கர்த்தரை புகழ்ந்தென்றும் பாடிடுமே. என் இதயம் புது பாட்டினாலே கர்த்தரை புகழ்ந்தென்றும் பாடிடுமே. அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும்
நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. கர்த்தரையே சார்ந்திருப்போ, பூரண சமாதானம் பெற்றிடுவார். கர்த்தரையே சார்ந்திருப்போர் பூரண சமாதானம் பெற்றிடுவார். கர்த்தரை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் நாவில் இருக்கும். கர்த்தரை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் நாவில் இருக்கும். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைக்காகவே எல்லாவற்றையும் ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆண்டவர் இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம் வாழ்க்கையிலே, நம் குடும்பத்திலே, ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஆண்டவரே நமக்கு போதுமானவராக இருக்கிறார். தகப்பனை போல, தாயை போல, ஒரு சகோதரனை போல நம்மை அற்புதமாய், அதிசயமாய் நம்மை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துகிற தேவன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவதைப் போல தேற்றுவேன் என்று சொன்னான். தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமந்து போகிறதை போல சுமந்து போகிற கர்த்தரவர் இன்றைக்கு இந்த குடும்பத்திற்காய் மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆறுதல் படுத்த சகல விதத்திலும் ஆறுதலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தருடைய சமூகத்திலே, ஆண்டவரே நீ தாய் போல தேற்றுகிறவர், எங்களை சுமக்கிறவர், தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல குறுகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல குறுகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளம் கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளம் கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே,
விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை துதித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் ஒருவரே நம்மை பலப்படுத்துகிறவர், அவர் ஒருவரே நம்மை ஆறுதல் படுத்துகிறவர், அவர் ஒருவரே கிருபையினாலே நம்மை பலப்படுத்த முடியும். அவரை நம் தாயை போல நம்மை தேற்ற முடியும். அவர் தேற்றரவாளர், அவர் பரிசுத்த ஆவியானவர், நம் பலவீன நேரங்களில் நமக்கு உதவி செய்கிறவர். நாம் வேண்டிக் கொள்ளுகிறது இன்னதென்று அறியாதிருக்கிற நேரத்திலே நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஓ ஆவியானவரே, இப்போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நாம் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நாம் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், எம் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நாம் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், ஆவியானவரே நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன். அவரே நம் நம்பிக்கையாக இருக்கிறார், அவரே நமக்கு நம்பிக்கை நங்கூரம். நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya 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 ஆவியானவரே ஓரிகானா தியானா துரலவா ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya. அப்படியே நம்ம ஜெபத்தியானத்தில் இருக்கும் பொழுது சென்னை வடக்கு மாவட்டத்தின் போதகர் பாஸ்டர் திரவிராஜ் அவர்கள் வந்து ஒரு சிறப்பு ஆறுதலின் ஜெபத்தை ஏறெடுக்கும்படி கேட்கிறேன். அன்பு சகோதரி டி ஹெலன் ராணிதாஸ் அவர்கள் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்து தேவராஜ்யத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். நாம் இதை ஒரு ஞாபகார்த்த ஆறுதல் ஜெப கூட்டமாக இன்றைக்கு நடத்த கர்த்தர் கிருபை தந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3.5 வருடங்கள் தம்முடைய சீசர்களோடு கூட இருந்தார். அது 350 வருட வாழ்வின் உணர்வை சீசர்களுக்கெல்லாம் கொடுத்தது. அவர்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாகவே, சிலுவைக்கு செல்வதற்கு முன்னதாக, மரிப்பதற்கு முன்னதாகவே ஒரு ஆறுதல் ஜெப கூட்டத்தை இயேசு நடத்தினார். அப்பொழுது அவர்களுக்கு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நான் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பிற்பாடு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் உங்களை அழைத்து கொள்ள மறுபடியும் வருவேன் என்று அவர்களை தேற்றினார். நான் போகிற வழியை நீங்கள் அறிவீர்கள், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று அவர்களை தைரியப்படுத்தினார். நான் இந்த உலகத்தில் இல்லாததினால் நீங்கள் எந்த கிரியையும் செய்ய முடியாது என்று நினைக்காதீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இதை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, இனி நான் இல்லை என்பதினால் எதுவும் உங்களுக்கு கிடைக்காது என்று நினைக்காதீர்கள். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னார். நான் உங்களை இனி திக்கற்றவர்களாய் விடமாட்டேன். தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார் என்றெல்லாம் சொல்லி அவர்களை சக்திப்படுத்தி பலப்படுத்தி அவர் சிலுவைக்கு சென்றார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தார். இன்றைக்கும் தேவ ராஜ்யத்தில் அவர் வீற்றிருக்கிறார். எனவே நம்முடைய சகோதரியை குறித்து உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். அவர்கள் தேவன் உண்டு பண்ணின ஒரு மகிமையின் மாளிகைக்குள்ளே சென்றிருக்கிறார்கள். அந்த மாளிகைக்குள்ளே தான் நாம் செல்ல வேண்டும். அவர்களை குறித்த ஒரு ஆறுதல் நமக்கு வர வேண்டும் என்றால் அவர்கள் செய்த கிரியைகளை காட்டிலும் நாம் அதிகமாய் செய்யணும். நாம் அதிகமாய் அவர்களுடைய நற்காரியங்களை பின்பற்றி செயல்படும் போது குடும்பத்தார் அவர்கள் வைத்திருந்த விசுவாசத்தை காட்டிலும் அதிக விசுவாசத்தோடு முன்னேறும்போது அதுவே நமக்கு ஒரு ஆறுதலாய் தைரியமாய் அமையும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல ஆறுதலை தந்து பலப்படுத்துவாராக. பரலோக பிதாவே, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து கல்வி கற்று குடும்பமாகி ஆண்டவரே ஸ்தோத்திர பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி ஆண்டவரே தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய சபையில் ஊழியத்தை சிறப்பாய் செம்மையாய் செய்து தேவ திட்டத்தை நிறைவேற்றிய மகள், குடும்பத்தில் நல்ல கணவருக்கு நல்ல மனைவியாக, ஆண்டவரே அருமையான மகளுக்கு நல்ல தாயாக இருந்து சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் ஆண்டவரே நல்ல ஒரு முன்னோடியாய் திகழ்ந்து வெற்றியாய் தன்னுடைய ஜீவிய ஓட்டத்தை ஓடி முடித்த ஆண்டவரே அருமையான சகோதரி டி ஹெலன் ராணி அவர்களுக்காக, அவர்களுடைய செயல்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களை இழந்து ஆண்டவரே பாரத்திலும் துக்கத்திலும் வேதனையிலும் இருக்கிற கணவன் மனைவி ஆண்டவரே மகள் இவர்களுக்கு நீர் ஆறுதல் தருவீராக. ஆண்டவரே தேர்தலை தருவீராக. ஆண்டவரே பிரதரை தேற்றும், மகளை தேற்றும், உறவினர்களை தேற்றும், உற்றார் பெற்றாரை தேற்றும், உடன் பணியாற்றினவர்களை தேற்றும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர்களோடு பழகி பேசின பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தும், தேற்றும், தைரியப்படுத்தும், கிருபையினால் நிரப்பும். ஓ ஸ்தோத்திரம், என் தாசனாகிய ஓ ஸ்தோத்திரம், மோசே மரித்து போனால் நீயும் இந்த ஜனங்களை எழுந்து நான் கொடுக்கும் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போ என்று சொல்லி
யோசுவாவை அடுத்து இன்னொரு லெவலுக்கு நேராய் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போனது போல இந்த குடும்பத்தையும் அடுத்த நிலைக்கு ஒரு ஆசீர்வாதமான முன்னேற்றமான ஒரு மகிழ்ச்சியான ஆறுதலான நிலைக்கு நேராய் நடத்தி கொண்டு செல்வீராக. தொடர்ந்து நீர் பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும், சமாதானத்தால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் படி உட்கார்ந்திருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான அன்பு சகோதரி டி ஹெலன் ராணி அவர்கள் நம்முடைய இந்திய தேவ சபையினுடைய குடும்பத்திலே, ஸ்தாபனத்திலே, நம்முடைய திருச்சபையிலே முக்கிய ஒரு அங்கமாக இருந்து அலுவலக பணியிலே ஊழிய சேவை செய்து இன்றைக்கு கர்த்தருக்குள் அவர்கள் நித்திரை அடைந்தது நிமித்தம் அன்பு குடும்பத்தார், திருச்சபையார், உறவினர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக இந்த நினைவு கூறுதல் ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் வைத்திருக்கிறோம். இதை பொறுப்பேற்று தலைமை நடத்துவதற்கு நம்முடைய இந்திய தேவ சபையுடைய தமிழ்நாடு மாநில ஓவர்சியரும் ஆண்டவர் ஸ்தாபன தலைவருமாக இருக்கிற கணத்திற்குரிய ஓவர்சி பிஷப் எபினேசர் செல்வராஜ் அவர்கள் இங்கே இருக்கிறதுக்கு இயேசுவின் நாமத்தில் அருமையான திருச்சபையின் மூலமாக, அன்பு குடும்பத்தின் மூலமாக பாஸ்டர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள், நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நேரத்திலும் இந்த நினைவு ஸ்தோத்திர கூடுகை நம் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஆபேல் மரித்து இன்னும் பேசுகிறான் என்று சொல்லத்தக்க நிலைகளிலே அருமையான அன்பு சகோதரி அவர்கள் ஊழிய பணியிலும் குடும்ப காரியங்களிலும் அவர்கள் செயல்பட்ட விதங்கள், தேவநாமத்தின் மகிமைக்கென்று காணப்படுகிற காரியங்களை குறித்து குடும்பத்தினர் மூலமாக, தேவ சபை குடும்பத்தின் மூலமாக அநேகர் சாட்சியாக சொல்ல இருக்கிறார்கள். இந்த நேரத்திலும் குடும்பத்தின் வகையிலே அருமையான பாஸ்டர் நோபர் அவர்கள் நம்மத்தில் இருக்கிறார்கள். இந்த நாளிலும் அன்பு சகோதரி குறித்து அவர்கள் ஒரு சிறப்பு சாட்சியாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவருடைய கரத்தில் கொடுக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் கூறி வரவேற்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் அருமையான ஹெலன் அக்காவை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக, இரக்கங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த தருணத்தை கொடுத்த அருமையான நம்மளுடைய சர்ச் ஆஃப் காட் பிஷப் ஓவர்சியர் பிஷப் எபினேசர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 10வது படிக்கும் பொழுது இந்த சர்ச்சில் தான், சர்ச் ஆஃப் காட் திவான்ராம் ரோட் சர்ச்சில் பாஸ்டர் இயேசுபால் அவர்களுடைய வழி நடத்துதலில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கே பெருக்கிற வேலையை நான் செய்தேன். முதல் முறையாக அதை செய்த பொழுது அந்த வேலைகளை எல்லாம் செய்வதை அக்கா அவர்கள் கண்டிருக்கிறாங்க. இந்த பக்கத்தில் ஸ்டெப்ஸில் தான் ஏறி போவாங்க, ஒவ்வொரு முறையும் பார்ப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைமில் நான் 10th எழுதுகிற நேரமாக இருந்ததுனால அந்த 10th அந்த படிப்பை, அந்த எக்ஸாம் முடித்த பிறகு அவர்கள் ஆஃபீஸில் வேலை செய்யும்படியாக பாஸ்டர்கிட்ட அக்காமார்கள் 3 பேருமே சொல்லி அந்த ஆஃபீஸில் அந்த லீவு நேரத்தில் மட்டும் அதோடைய சேலரி வந்தால் 11th படிப்பதற்கு எளிதாக இருக்குமே என்று சொல்லி இவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். முதல் முறையாக அப்படி தான் இந்த ஆஃபீஸில் வேலை செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அந்த நாட்களில் அந்த 10th 12th 10th எழுதி முடித்த பிறகு 11th படிக்கும் பொழுது அப்போ அவங்க எங்களுடைய பழைய ஒரு ரெவரண்ட் பி. வெல்லஸ்லி சால்மன் அவர்கள் சொன்னாங்க, நீ பார்ட் டைமாக வந்து கொஞ்சம் வேலை செய் அப்படின்னு சொல்லி இந்த ஆஃபீஸில் வேலை செய்ய அந்த தருணத்தை கொடுத்தாங்க. அப்போ ஒரே ஒரு காரியத்தை தான் அவங்க பாஸ்டர் சொல்லியிருந்தாங்க, ஹெலனுக்கு உதவியாக இருக்கணும், எனக்கும் உதவியாக இருக்கணும், என்னென்ன காரியங்கள் ஹெலன் சொல்கிறாலும் அதை செய்யணும். அந்த நாட்களிலிருந்து ஹெலனோடு இந்த வேலையிலும் சரி, அவர்களோட அந்த ஐக்கியம், ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு இடத்துல இருந்ததுனாலே அந்த 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 ஸ்தாபனத்தில் வேலை செய்கிற சூழ்நிலையில் தான் அவர்களோடு சேர்ந்து அந்த இணைகிற ஐக்கியம் ஒவ்வொன்றாக எனக்கு ஏற்பட தொடங்கியது. சில காரியங்களை நிறைய காரியங்கள் என்ன ஜீவியத்தில் ஹெலன் அக்கா செய்திருக்கிறாங்க. ஒன்றை நான் ரொம்ப தெளிவாய் சொல்லலாம்,
இதுவரைக்கும் உதவி செய்த பலர்களில் பிரதி உதவி ஒரு நாளும் கேட்காத ஒரே ஒருவரில் பலரில் ஒருவர் ஹெலனாக்கா தான். என்னுடைய காலேஜ் படிக்கும் பொழுது பாஸ்டர் முன்னாள் ஓவர்சியர் பாஸ்டர் வேலசி சாலமன் அவர்கள் காலேஜ் படிப்பை இந்த வேலை நிமித்தமாக அதற்கு எனக்கு அவருக்கு உதவி செய்வார்கள். இந்த எக்ஸாம் ஃபீஸு மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நான் நிறைய அரியர்ஸ் வச்சுருந்தேன். அரியர்ஸ் பணத்தையும் இன்க்ளூடிங் ஒரு பைசாவும் எல்லா பைசாவையும் ஹெலன் தான் கொடுப்பாங்க. எக்ஸாம் நேரத்தில் எக்ஸாம் ஃபீஸ் டைமில் உடனே கேட்பாங்க எவ்வளோடா ஆகும்னு. நான் சொல்லி எத்தனை அரியர்ஸ் வச்சுருக்கேன்னு உடனே அது எல்லாத்துக்கும் சேர்த்து கணக்கு போட்டு காசை கையில் கொடுத்துருவாங்க. ரொம்ப அன்பு, ரொம்ப பாசம். ரோமரில் 8ஆம் அதிகாரத்தில் அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட ஒரு சகலமும் நன்மைக்கு ஏதுவான ஒரு வசனம். அந்த வசனத்தை எல்லா நேரங்கள்லையும் எனக்கு ஹெலன் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த நாட்களில் அந்த வாலிப வயசை கடக்கும் பொழுது எத்தனையோ கேள்விகள் உண்டு, எத்தனையோ போராட்டங்கள் உண்டு. சில நேரங்களில் அவ்வளோதான் இனி விட்டுட்டு போகலான்ற எண்ணும் பொழுதெல்லாம் என்னோடு அந்த பயணத்தில் இருந்தாங்க. அங்கே எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு நாளும் ஈவினிங் வந்து இங்கே ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வின்சனை வீட்டுக்கு போய் அப்போ ஐநவரத்தில் இருந்தாங்க. வின்சனை வீட்டில் ஐநவரத்தில் போயிட்டு அவங்கள திருமங்கலத்தில் விட்டுட்டு திருப்பி இங்கே நான் பாஸ்டருக்கு வந்து உதவி செய்வதற்காக ஏதுவாக இருக்கும். 4 காரியங்களை மட்டும் ஹெலனை பற்றி நான் சொல்லணுன்னா, அவள் உதவி செய்வதை யாருக்குமே சொல்லவும் மாட்டான், என்றைக்குமே சொன்னதும் கிடையாது. நிறைய உதவிகள் என்னுடைய ஜீவியத்தில் நான் சொல்லணுன்னா நிறைய எண்ணற்ற உதவிகள் நான் திருப்பி செஞ்சேன்னா ஒரு பைசா செஞ்சது கிடையாது. ஆனாலும் அதை பற்றி கவலையே பட்டதில்லை. உதவி செய்வதில் ரொம்ப முன்னின்று செய்கிறவர்கள், மறைமுகமாய் செய்கிற உதவிகள். நான் பைபிள் காலேஜ் போவதற்காக பிலிப்பீன்ஸ் போகும்பொழுது ஒரு பெரிய தொகையை ஒரு கவரில் போட்டு நீ இதை செலவுக்கு வச்சுக்கோ, உனக்கு அங்கே போய் ஏதாவது சாப்பாடுக்கு பிரச்சனையாக இருந்ததுன்னா உடனே ஃபோன் பண்ணு, நான் அனுப்புகிறேன், நான் என்னால் முடிஞ்சதை அனுப்பி வைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்த ஒரு சகோதரி. அது மட்டும் இல்லை, நான் பாஸ்டர் வேலசி சாலமன் அவர்கள் மறுபடியும் பிலிப்பீன்ஸ் வந்த நேரத்தில் உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி ஃபோன் பண்ணி ஒரு பெரிய லிஸ்ட்டையே அவங்க வாங்கி ஹெலன் அனுப்பி விட்டாங்க. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, உனக்கு கிராஜுவேஷன் ஷர்ட் வேணும்ல, என்னை கிராஜுவேட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க உனக்கு வேணுமா நான் வாங்கி தரேன்னு சொல்லி அந்த நாட்களில் அந்த ஷர்ட்டை முதற்கொண்டு வாங்கி கொடுத்து அந்தளவுக்கு பெரிய உதவியை செய்தார்கள். 2வது, கணக்கில் ரொம்ப ரொம்ப கராராக இருக்கிற ஒரு ஆள்னா ஹெலன் தான். பார்ப்பதுக்கு அப்படி தெரியாது, ஆனால் பயங்கரமாக கணக்கு பார்ப்பாங்க. முன்னாடி ஒரு பழக்கம் உண்டு நம்மளுடைய சர்ச் ஆஃபீஸில். நாங்கள் வந்த பிறகு நான் அதை வாங்கும்போது அவள் ஒன்று சொன்னா, நோபல் அது அந்த காலத்து பழக்கம் அப்படியே போட்டோம், நீ ரிட்டர்ன் கொடு, எவ்வளோ செலவாக அது டிடெக்ட் ஆகுற பணத்துலேருந்து நீ கொடு. நான் உண்மையை சொல்கிறேன், இன்றைக்கு ஒரு ஸ்தாபனத்தில் நான் அக்கௌண்ட்ஸும் உதவி ஊழியம் பண்ணும் பொழுது என்னோடய மாமனார் சாட்சி, நான் எழுதுகிற அக்கௌண்ட்ஸை பார்த்து அவர் ஒன்று சொல்லுவார், நான் சின்ன வயசில் எழுதின ஏஜியில் எழுதுனது மாதிரியே நீ எழுதிக்கிட்டு இருக்கேப்பா, ₹1 கணக்கெல்லாம் எங்கேப்பா எழுதுற, ஏன் ₹1 கணக்கோடு விடாமல் எழுதி வச்சிருக்கிறியப்பான்னு சொல்வார். நான் எப்போவுமே எங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லுவேன், அதுக்கு ஒரே காரணம், என் மாமனார்கிட்ட சொல்கிற ஒரே காரணம் அது ஹெலன் தான். அன்று விதைத்த ஒரு விதை கணக்கில் அவ்வளோ தெளிவாக, நாங்கள் பாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், பயங்கரமாக கணக்கு கேட்பாங்க. அந்த கணக்கு கேட்பதில் உண்டு. 3வது, வேதம் நல்லா தெரியும், ஆனால் வெளியில் காட்டிக்கவே மாட்டான். பயங்கரமாக பைபிள் தெரியும், பைபிள் வசனங்கள்லாம் அவ்வளோ தெரியும், மனப்பாடமாக தெரியும், அவ்வளோ சொல்லுவா. ஆனால் ஒரு நாள் கூட தனக்கு அவ்வளோ தெரியுன்ற அந்த இது இல்லை. கேரளக்காவும் அவங்களும் வந்து டிபேட் பண்ணும்போது கேரள் பயங்கரமாக வசனத்தில் ஃபேரியஸாக இருப்பாள், ஆனால் இவங்க வெளியிலே காட்ட மாட்டாள். ஆனால் அவளுக்கு எல்லா வசனத்துக்கும் பதில் தெரியும். எல்லாம் தெரிந்தாலும் தனக்குள்ளே அதை ஒரு இது வச்சு அந்த காரியங்களில் இது பண்ணுவோம். 4வது, தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்த ஒரு பாத்திரம். நான் அதை வசனம் இப்போ எடுக்கலை, ஆனால் நான் சொல்கிறேன், இடிக்கப்பட்ட ஒரு தானியம்னா அது ஹெலனாக்கா தான். அப்பத்திற்காக தானியம் இடிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம நிறைய காரியங்கள் ஹெலன்ட்ட இருக்கிறதே எல்லாருமே பார்த்துருக்குறீங்க. குடும்பங்களுக்கு மட்டும் தெரியும் எத்தனை காரியங்கள் இழந்தது, எத்தனை காரியங்கள். நாங்கள் அண்ணன்மாரெலாம் நாங்கள் போயிருக்கிறோம், ஹாஸ்பிட்டல்லலாம் போய் உட்காந்துருக்கோம். அண்ணிமாரெலாம் வந்து உட்காருவாங்க, எல்லாம் டேர்ன் போட்டு உட்காருவோம். ஒவ்வொரு முறை எத்தனையோ முறை
ஜெபிச்சு போகும்போது அது ஏமாற்றம் படும் பொழுதெல்லாம் தேவனை குறை கூறாமல் இது தேவ சித்தம் என்று ஏற்றுக்கொண்ட ஒரு பாத்திரம். பிளெஸினா வர வரைக்கும் எத்தனையோ ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்தில் நான் தான் டிரைவ் பண்ணி அக்காவை, அப்போ வந்து டிவிஎஸ் எக்ஸல், இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பைக்குன்னு தெரியல, டிவிஎஸ் எக்ஸல் வண்டி தான், பாஸ்டர் ஜேவியர் ஞாபகம் இருக்கும், ஒரு டிவிஎஸ் எக்ஸல் தான். அந்த எக்ஸலில் தான் அக்காவை கூட்டிகிட்டு போவோம். ஒரு முறை கூட அண்ணி எல்லாருமே சாட்சி தான், ஒரு முறை கூட முறுமுறுத்தது கிடையாது, கண்ணீர் வடித்ததில்லை. ஏன் ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சார், ஏன் ஆண்டவர் என்னை இப்படி பண்ணினார், ஒரு முறை கூட நான் பார்த்ததில்லை. மற்றவர்கள் பற்றி எனக்கு தெரியல, நான் பார்த்ததே கிடையாது. ஒரு 7 வருடங்கள் அவரோடு இருந்திருக்கிறேன். எல்லாம் டெய்லியும் டே டு டே மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் அவங்களோட தான் இருப்பேன். வீடுகள் போனாலும் அங்கே சாப்பாடு ஏதாவது தோசை செஞ்சு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு வருவோம். எல்லா காரியங்களும் ஒன்று நான் கற்றுக்கிட்டேன். அது என்னன்னா, எந்த காரியத்திலும் தேவனிடத்தில் முறுமுறுக்காமல் இருந்த காரியம். இந்த நாளில் அத்தானுக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்கிறேன். மறைந்த என்னோடய தகப்பன் மறிக்கும் பொழுது ரெவரண்ட் பி. வெல்லஸ்லி சாலமன் அவர்கள் சொன்ன, முன்னாள் ஓவர்சியர் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான் நான் இந்த நாளில் பிளெஸினாவுக்கும் அருமையான அத்தானுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு உறவு நம்மை விட்டு போகும் பொழுது அந்த உறவை நிரப்புகிறது ஒரே ஒரு மனிதன் தான், தேவன் மட்டும்தான். வேறு யாரும் நிரப்ப முடியாது. சில நேரங்களில் நாம் ஜெபிக்கலாம். ஏன் இது கொஞ்ச நாள் கொஞ்சம் கூட கடைசியாக நான் அக்காட்ட பேசும்போது அக்கா சொன்ன ஒரே ஒரு ஜெபம் என்னென்னா, இன்னைக்கு காலையில் கூட எங்கள் சபையில் அதை நான் சொல்லியிருந்தேன். 3 வருஷம் எனக்கு ஆண்டவர் கூட கொடுத்தா எனக்கு நல்லாயிருக்கும். 3 வருஷம் தான் ஆண்டவர் கேட்டாங்க, உனக்கு நீ ஜெபிடா, எனக்கு 3 வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம்டா, 3 வருஷம் மட்டும் எனக்கு ஆண்டவர் கூட்டி கொடுக்கணும். சில நேரங்களில் ஆமாம், நான் கூட 40 நாள் பிறந்த ஒரு பிள்ளைக்காக நான் ஜெபிச்சிருக்கிறேன், போராடி ஜெபிச்சிருக்கிறேன், 3 நாள் உபவாசித்து ஜெபித்தேன். மறுநாள் காலையில் ஃபோன் வந்த பொழுது எனக்கு நான் நினச்ச ஒரே எக்ஸைட்டட், நான் 3 நாள் உபவாசம் இருந்திருக்கிறேன், அண்ணன் தண்ணி குடிக்கலை, எதுவுமே குடிக்கல. அந்த பிள்ளை மல்டிபிள் ஹோல்ஸ் இருக்கிற அந்த பிள்ளை காப்பாற்றப்படும்னு நினச்சி அந்த ஃபோன் எடுக்கும்போது அந்த பிள்ளை நான் தான் நடத்தி வச்சேன், பார்த்து வச்சேன், எல்லாம் பண்ணினேன். அப்போ அந்த ஃபோன் எடுத்து சொல்லிச்சு, பாப்பா இறந்து போச்சு பாஸ்டர், நீங்கள் வாங்க. இருதயம் உடைக்கப்பட்டது. ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டேன், 3 நாள் ஜெபிச்சேனே ஆண்டவரே, ஒரு வாரமாவது நீட்டி கொடுத்துருக்கலாமே. அதே போல் தான் நான் அக்காக்கும் நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்டது என்னென்னா, ஒரு 3 வருஷம் தான்ப்பா, அன்பின் பிரயாசத்தை மறப்பதற்கு நீர் அநீதி உள்ள தேவன் அல்லவே. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் ஷீபா மூலமாக பேசினார். ஷீபாட்ட ஆண்டவர் அவங்க சொன்னதை ஷீபா சொல்லும்போது தான் நானும் என் மனைவி என் பிள்ளைகளும் ஆறுதல் அடைந்தோம். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள். அதே அதிகாரத்தில் கடைசியில் சொல்லுகிறது, நீ தண்ணீரை, 2வது வசனம் சொல்லுது, நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஆமாம், பிளெஸினாவுக்கும் தாசத்தானுக்கும் இந்த நாட்களில் இது தனிமையான ஒரு பாதையில் செல்லும் பொழுது மனுஷன் எவ்வளோ வேண்டாம் பேசலாம். 1996 பிப்ரவரி 22 எல்லாரும் 1000 பேசினாங்க, எல்லாரும் போயாச்சு. ஒரு தனிமை தான், தனிமை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் உலகத்தானுக்கும் நமக்கும் உண்டான ஒரே வித்தியாசம், நம்மை தேவன் தனிமையாய் விடுகிற தேவன் அல்ல. உலகம் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு இருக்கிறேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். பிளெஸினாவுக்கும் அத்தானுங்க சொல்லுகிறேன், நீ தண்ணீரை கடக்கும் பொழுது தேவன் உன்னோடு இருப்பார், உங்களோடு இருப்பார். நீர் ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உங்கள் மீது புரளாது. நீங்கள் அக்னியில் நடக்கும் பொழுது வேகாது இருப்பீர்கள், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது இருக்கும். ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், ஹெலனுக்கு நிறைய கனவுகள் உண்டு. அந்த கனவுகள் தேவன் இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் அத்தானுக்கும் சரி பிளெஸினாவுக்கும், நீ தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமாக இருக்கும் பொழுது அதை தேவன் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஒரே ஒரு சின்ன பாடலை பாடி நான் ஒரே ஒரு ஸ்தோத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ, நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும்
உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகினில் நான். கடலாலத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவான் அன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகினில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. ஆஹா லேலுயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஆறுதல் ஸ்தோத்திர ஜெபத்திலே அநேக போதக பிதாக்கள், நம்முடைய தமிழ்நாடு இந்திய தேவ சபையுடைய கவுன்சில் அங்கத்தினர்கள், மாவட்ட போதகர்கள், சகோதரியின் மேல் அவர்கள் செய்த ஊழிய சேவையை கருத்தில் கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது செங்கல்பட்டு பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அருமையான பாச இஸ்ரேல் அவர்கள் வந்து வேதத்திலிருந்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 58 உள்ள வசனங்களை அவர் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட். வாசிக்க தெரிஞ்ச வேத பகுதி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 58 முடிய. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆயிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாய்க்கிறது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளை எப்போதும் பெருகுகளாயும் இருப்பீர்களாக. ஆமென். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூரையும் பாதாளத்தின் ஜெயத்தையும் வென்ற ஆண்டவர் இன்றைக்கு மரணத்தை ஜெயித்து இன்றைக்கு தேவனுடைய இளைப்பாறுகிற ஸ்தலத்திலே அருமையான சகோதரர்கள் இன்றைக்கு இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சகோதரியை குறித்ததான நம்முடைய தேவ சபையின் ஊழியர்கள் வகையிலே செங்கல்பட்டு மாவட்டத்தின் போதகராக இருக்கிற கணத்துக்குரிய மூத்த போதகர் அருமையான ஐயா இயேசுதாசன் பாஸ்டர் அவர்கள் மத்தியில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த நேரத்தில் அவர்களும் சில வார்த்தைகளை நாம் காலம் கருதி இன்றைக்கு நம்முடைய ஓவர்சியரும் நாளை தினத்திலே இந்த ஆறுதல் ஜெபத்தை வைக்க வேண்டியதாக அந்த குடும்பத்தார் கேட்டுக்கொண்டார்கள். ஆக இந்த ஒரு வார காலம் நம்முடைய கவுன்சில் ஓவர்சியர்கள்லாம் இந்த வெளியிலே போய் அந்த ஊழிய காரியமாய் கடந்து போகிறதுனாலே இன்றைக்கு நாம் வைத்திருக்கிறோம். ஆகவே இப்பொழுது நம்முடைய மாவட்ட போதகர் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகி இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இங்கே இருக்கிற மூத்த என்னுடைய அருமை ஊழியர்கள், குடும்பத்தார், சபையார் எல்லாரோடு கூட சேர்ந்து இப்படி ஒரு கூட்டத்தில் இந்த நேரத்தில் நான் இருக்கிறது ஒரு வித்தியாசமாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். குறிப்பாக நம்முடைய மனசுக்குள்ள ஒரு பாரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு சொன்னார், துக்க வீட்டுக்கு நீங்கள் போகணும், எல்லா மனுஷருடைய முடிவும் அதில் விளங்கும் என்று சொன்னார். ஆகையினால நான் ஹெலனுடைய மரணத்து நிமித்தமாக நம்ம படிக்க வேண்டிய பாடம் என்ன,
என்பதை குறித்து நானும் கொஞ்சம் யோசித்து கொண்டிருந்தேன். அந்த ஹெலன் சோத்திரம் நான் கடைசியாக இங்கே வந்திருந்த சமயத்தில் அவர்கள் ஆஃபீஸ்க்கு வரும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா எப்போதும் வருவாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு முந்தைய நான் வந்திருந்ததுனால அவங்கள பார்க்கும்போது நான் புரிந்து கொண்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஏற்கனவே உடம்பில் கொஞ்சம் வலி வேதனையெல்லாம் இருக்கிறது. ஆகையினால் எப்படி இருக்கிறீங்கம்மான்னு கேட்ட உடனே அவங்க கொஞ்சம் நான் என்ன சொல்லுவேன் என்று சொல்லி அவங்களுடைய கஷ்டத்தை சிலதை சொல்லிகிட்டு இருந்தார்கள். சொல்லிவிட்டு இறுதியாக எனக்கு என் பிள்ளையை நான் நினைக்கிறேன்னு சொல்லி அந்த மகளை நினச்சி ஸ்தோத்திரம் அவங்க கண்ணு கலங்கி அழுதார்கள். நான் அவரிடத்தில் ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் அனுமதிக்க மாட்டார், நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க என்று சொல்லி அப்படி சொன்னாலும் அருமையானவர்களே ஸ்தோத்திரம், பிறப்பும் இறப்பும் நம்முடைய கையில் இல்லை. அது ஆண்டவர் அவங்களுக்கு முன்குறித்தபடி எல்லாருக்கும் நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது ஹெலன் அப்படிங்கிற ஒரு சகோதரி இறந்துட்டாங்கங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு தெரியவே மாட்டேங்குது. அது ஏன்னு தெரியல. இன்னும் உயிரோடு இருக்கிறது போலேயே நான் ஃபீல் பண்ணுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுடைய மரணத்துக்கு அடக்கத்துக்கு எல்லாம் நாங்கள்லாம் போகணும், அதெல்லாம் கூட இருக்கணும்னு சொல்லி விரும்பினோம். ஆனால் அதுக்குண்டான வாய்ப்புகள் வசதிகள் எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால சாரா நவராஜ் அம்மா மரித்த போது அவங்களுடைய மரணத்தினுடைய அடக்க நேரத்துக்கு நானும் வந்திருந்தேன். அப்போது அவங்க பாடி அங்கே வச்சுருக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் எப்போவுமே அவங்க பாட்டுகளை அதிகமாக பாடுறது உண்டு. அப்போ அவங்க பாடினாங்க, எனது மரணமோ உம் வருகை நாளோ, எது முன்பு என்னை வந்து அழைத்திடுமோ, எனது மரணமோ உம் வருகை நாளோ, எது முன்பு என்னை வந்து அழைத்திடுமோ, கடைசி முடிவு நாளில் மறவாதீர் என்னை நாதா, கடைசி முடிவு நாளில் மறவாதீர் என்னை நாதா, கனிவாய் வேண்டுகிறேன் ஐயா, ஐயா கனிவாய் வேண்டுகிறேன் ஐயா, நிலையில்லா உலகத்தில் அலைந்தேன் ஐயா, நினைத்தென்னை அழைத்தீரே எனதே செய்யா. அந்த அம்மா படுத்திருக்கும் பொழுது எனது மரணமோ ஆண்டவரே உம்முடைய வருகை நாளோ, எது முன்பு வந்து என்னை அழைத்திடுமோ, கடைசி முடிவு நாளில் என்னை மறவாதீர் என்று சொல்லி அவங்க பாடினாங்க. ஆகையினால ஹெலன் அவங்க கடந்து போயிட்டாங்க. அவங்களை குறித்து ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 13:14 சொல்லியிருக்கிறது, பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்கு உள்ளே மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும், ஆவியானவரும் ஆம் என்றும் திருவிழம் பெற்றுகிறார் என்று சொல்லிட்டு. ஆகையினால நம்ம இது ஒரு பார பிரிவு என்பது வேதனையும் மன கஷ்டமாக இருந்தாலும் கூட அருமையானவர்களே கர்த்தருக்கு உள்ளே மரித்தார்கள். நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ளே மரிக்கணும். சோத்திர பிள்ளையாம் சொன்னது போல் ஒரு நீதிமான் மரிக்கிறது போல நான் மரிப்பேன். அந்த ஆசை நமக்கு வரணும். கர்த்தருக்குள்ளே ஒரு வேளை சகோதரி கஷ்டப்பட்டாங்க, உடம்பு வலி வேதனை, அது ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறவங்க சடனாக ஒரு ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாங்கன்னா அந்த அதிர்ச்சியை நம்மளால் தாங்க முடியாது. இதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஆகையினால அவங்க வலி வேதனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட காட்டி நம்ம அதை ஸ்தோத்திரம் அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய லெவலுக்கு கொண்டு வந்து கர்த்தர் அவங்களை எடுத்துக்கிட்டார். ஆகையினால கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. காட் பிளஸ். நன்றி பாஸ்டர், உங்களுடைய ஆறுதலான வார்த்தைகளுக்கு. ஆண்டவர் அன்பு குடும்பத்தை பலப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நேரத்திலும் நம்முடைய தேவசபையின் போதகர்கள் அங்கே பின்னாடி இருக்கிறீங்க. நீங்கள் வலதுபுறத்தில் வந்து உங்களுக்கு இடம் இருக்கிறது. பாஸ்டர் நீங்கள் முன்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வலதுபுறத்தில் உங்களுக்கு இடம் ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் வந்து கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும்படி கேட்டுக்கொள்ள. இப்பொழுதும் இந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காக அருமையான ஒரு சிறப்பு ஜெபத்தை ஏறெடுக்கும்படி பாஸ்டர் சாம்பேல் அற்புதராஜ் அவர்கள் இந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காக ஒரு சிறப்பு ஜெபத்தை செய்யப்படுங்கள். பிரைஸ். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் நல்லவர்.
ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் தீமையை அனுமதிக்காத தெய்வம், சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிற கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் அருமையான ராணி ஆண்டி நீர் இந்த குடும்பத்தில் ஜனிப்பித்து ஆண்டவரே அவர்கள் மூலமாய் கர்த்தர் நிறைவேற்ற இருந்த எல்லா திட்டங்களையும் சரியாக நிறைவேற்றி தந்ததுக்காக உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அவர்களுக்கு தந்த வாழ்வுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வாழ்நாட்களிலே கர்த்தர் அவருடைய நற்கிரியைகளை செய்வதற்கு அவர்களை கர்த்தர் நீர் பலப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்வின் மூலமாக நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு சாட்சிகளுக்காக உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ சர்வ வல்லமையுள்ள தெய்வம். ஆண்டவரே, நீர் நினைத்ததை செய்து முடிக்கிறவர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அருமையான ஆண்டியுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த ஆண்டவரே பலவீனங்கள் வந்த பொழுதெல்லாம் நீர் அவர்களோடு கூட இருந்து நீர் பலப்படுத்தி ஆண்டவரே நீரே சகாயராக இருந்து ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் நீர் எடுத்துக்கொள்ளும் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, குடும்பத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆறுதல் படுத்துவோம், நீர் தேர்தல் படுத்துவோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்முடைய கிருபைகளுக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் உம்முடைய தேறுதலும் உம்முடைய ஆறுதலும் விசேஷமாக குடும்பத்துக்கும் தேவ சபை ஆண்டவரே இந்த தேவ சபை ஃபேமிலிக்கும் ஆண்டவரே கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக தாசங்களுக்காகவும் பிளஸினாகவும் அப்படி சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் ஆண்டவரே ஒருவரும் ஆண்டவரே கொடுக்கக்கூடாத இந்த சமாதானம் ஆண்டவரே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆண்டவரே ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடையத்தில் நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தர் தாமே அவருடைய வாழ்க்கைக்காக மீண்டும் ஒரு விஷயம் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர், உங்களுடைய ஜெபத்திற்கு நன்றி. இப்பொழுது அருமையான அன்பு சகோதரர் தாஸ் அவருடைய குடும்பத்தினர் சார்பாக ஒரு சிறப்பு பாடலை குழுவாக பாட இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நீங்கள் எங்கே வந்தீங்கன்னா பாடுகிறவர்கள் நீங்கள் வந்து தேவ நாமத்தின் மகிமைக்கென்று. ப்ரைஸ் லார்ட். எங்கள் மம்மி வந்துட்டு டிசம்பர் மாதமே வந்துட்டு நாங்கள் கசின்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. பட் அந்த நேரம் எங்களால் வந்துட்டு பாட முடியல, சூழ்நிலைகள் எதுவுமே சரியில்லாதனால நாங்கள் பாடலை. ஸோ இப்போ அவங்களுடைய கடந்த இந்த பாடுகளை நினச்சி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறபடியாக ஒரு பாட்டு பாடுறோம். Bye.
அருமையான சகோதரர்களுக்கு நல்ல ஒரு பிடித்தமான பாடலை நாம் கேட்டோம். தொடர்ந்து அவர்களை குறித்ததான ஒரு வீடியோ ப்ரெசன்டேஷன், வீடியோ ப்ரோமோ அன்று போட இருக்கிறார்கள். இப்பொழுது அதுபோதும் நம் மத்தியிலே அண்ணனூர் இந்திய தேவ சபை இந்த அண்ணனூர் பகுதியில் ஜோதி நகர் பகுதியில் கர்த்தருடைய ஊழியம் செய்கிற பாஸ்டர் செல்வின் தோமா அவர்கள் வந்து இந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஜெபிப்போம். பிரைஸ் லார்டுமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். மகா கிருபை இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த பரலோகத்தின் பரிசுத்தமான நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தின் நடுவிலே உடைய ஊழியர்களாய், விசுவாச மக்களாய், உற்றார் உறவினர்களாய் கடந்து வந்து உம்மை துதிப்பதுடைய முகாந்தரத்தை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். தனக்கு கொடுக்கப்பட்டதான இந்த ஓட்டக்களத்திலே கொடுக்கப்பட்ட ஆயுசு நாள் கடைசி நிமிடம் வரைக்கும் உமக்காக ஓடி உடைய ராஜ்யம் கடந்து வந்ததான சகோதரி ஹெலன் அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த நாட்களே ஆண்டவரே உமக்காகவும் தேவசபையுடைய ஊழியத்திற்காகவும் உண்மையாய் உத்தமமாய் செய்வதற்கு தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக அல்ல ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி கொடுக்கப்பட்ட வேலைகளை உண்மையுத்தமாய் தன் பணிகளை செய்து பல நிலைமைகளிலும் ஆண்டவரே கஷ்டங்கள், கடினமான பாதைகள், வியாதிகள் வந்த போதிலும் தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்காக வாழ கர்த்தர் உதவி செய்து, ஆனாலும் ஆண்டவரே நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து இளைப்பாறுவர் என்று சொல்வது போல தம்முடைய மகள் வேதனை நீக்கி உம்முடைய ராஜ்யத்தில் வருவதற்கு நீர் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. விரும்பினபடினாலே பரிசுத்தவானுடைய மரணம் தேவனுடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். ஆனாலும் அவளுடைய பிரிவை சந்தித்திருக்கிறதான அவருடைய கணவனாருக்காக ஸ்தோத்திரம், மகளுக்காக ஸ்தோத்திரம், வீட்டார் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம், இனஜன பந்துக்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரே சகல விதமான ஆறுதலின் தேவனாக இருக்கிறபடினாலே என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று சொன்னீரப்பா. உடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவீராக. எந்த நிலைமையில் ஆண்டவரே அவருடைய பிரிபவர்களுக்கு வேதனை கொடுக்கிறதோ அந்த நிலைமைகளில் உம்முடைய ஆண்டவரே ஆறுதல் அவர்களை தேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி விட்டு போனதான இடத்திலே நீரே நின்று அந்த குடும்பத்தை அற்புதமாய் ஆச்சரியமாய் தொடர்ந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த குடும்பம் நடைபெற வேண்டிய சகல நன்மைகளையும் நீங்கள் பொறுப்படுத்த நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியலாக நாங்கள் யாவரும் உடைய கரத்தில் தருகிறோம். நடத்தும் பெரிய நாமத்தை உயர்த்து இயேசு நிமித்த ஜெபங்கேற்ற நல்ல பிதாவே. தேங்க்யூ பாஸ்டர். இந்த நேரத்திலும் வேதத்திலிருந்து மற்றொரு பகுதியை வாசிக்கும்படி சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அருமையான பாஸ்டர் சாமுவேல் மார்ட்டின் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 13 18 வரை உள்ள வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13 18 வரையுள்ள வசனங்கள். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஆமென். நல்ல தேங்க்யூ பாஸ்டர். இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள்.
கர்த்தருடனே கூட எடுத்து கொள்ளப்பட்டு எப்பொழுதும் அவரோடு கூட இருப்போம் என்கிற நித்திய நம்பிக்கையோடு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். இப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாம் இன்றைக்கு இந்த ஆறுதல் சோத்திர ஜெபத்தை அன்பு குடும்பத்தின் மூலமாக வைத்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தும். இந்த வீடியோ பூர்வம் ஒரு 3 minutes தான் அது. ஆகவே நீங்கள் அதை பார்த்தால் மற்றவர்களுக்கு அவர்களை குறித்த காரியங்களை நாம் சாட்சியாக பகிர்ந்து கொள்வதற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதற்காக. டார்சன் மற்றும் ஞானம்மாள் தம்பதிக்கு பிறந்தவர் சகோதரி ஹெலன் ராணி. 1970ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 16ஆம் தேதி அருமனையில் பிறந்தார். பிறந்தது முதல் பெந்தைக்கோஸ்தே விசுவாசியாக வளர்ந்தவர். சகோதரி ஹெலன் ராணி அவர்கள் வாலிப வயதில் ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர். 1994 மே மாதம் 9ஆம் தேதியில் கன்னியாகுமரி மாவட்டம் விழுந்தயம்பலம் ஊரைச் சேர்ந்த தாஸ் அவர்களோடு திருமணம் முடிந்தது. பின்னர் அவர்கள் குடும்பமாக சென்னையில் வசித்து வந்தார்கள். திருமணமாகி 8 ஆண்டுகளுக்கு பின்னர் 2 ஆண் பிள்ளைகளை கருவில் சுமந்து சுகப்பிரசவத்தில் பிறந்தும் இழந்தார்கள். அந்த சூழ்நிலையிலும் மரண தருவாயில் அவர்கள் உயிரை கர்த்தர் காப்பாற்றினார். பின்னர் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு அழகான பெண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். 1995இல் தேவசபையில் அலுவலக பணியாளராக பணியாற்றத் தொடங்கினார். சுமார் 28 ஆண்டுகள் தேவசபை அலுவலகத்தில் கணக்காளராக சிறப்பாக பணியாற்றினார். 3 தலைவர்களுக்கு கீழ் உண்மையும் உத்தமமுமாய் ஊழியம் செய்தார். ஊழியங்களையும் ஊழியர்களையும் தாங்குவதில் சிறந்த குணமுடையவர். குடும்பத்திலும் சாட்சியாக வாழ்ந்தார். 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து சரீரத்தில் பலவீனங்களை சந்திக்க ஆரம்பித்தார். பலவித சிகிச்சைகளை மேற்கொண்டார். எல்லா சிகிச்சைகளும் சரிவர செய்து அவர்கள் மீண்டும் கர்த்தருடைய கிருபையினால் பழைய நிலைமைக்கு திரும்பினார்கள். பலவீனத்தின் நடுவிலும் அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருந்தார். ஆனாலும் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து மீண்டும் பலவீனங்கள் ஆரம்பித்தது. சற்றும் எதிர்பாராத விதத்தில் சிகிச்சை பெற்றிருந்த வியாதியினால் மீண்டும் பாதிக்கப்பட்டார்கள். பலவிதமான சிகிச்சைகளையும் பாடுகளையும் வேதனைகளையும் சந்தித்தார். ஆனாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி மே மாதம் 20ஆம் தேதி காலை 11 மணிக்கு கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த உடல் மண்ணாகி போனாலுமே, மண்ணான இந்த உடல் மண்ணாகி போனாலுமே, எக்காலம் தொனிக்கும் போது தன்னுருவாய் எழும்பும், எக்காலம் தொனிக்கும் போது தன்னுருவாய் எழும்பும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அருமையான சகோதரர்கள், நம்முடைய தேவ சபை ஸ்தாபனத்தின் அலுவலக பணியிலே சிறந்த நிலைகளிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி இன்றைக்கு அவர்கள் தேவராஜ்யம் பிரவேசித்திருக்கிறார்கள். அருமையான நம்முடைய பாஸ்டர் இயேசுதாசன் ஐயா அவர்கள் சொன்னதைப் போல என்னாகமம் 23:10 நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக. அவர்கள் நீதிமானின் பட்டியலே இடம்பெற்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் அவர்களுக்கு ஒரு மேலான பாக்கியத்தை இந்த பூமியிலே கர்த்தருக்கென்று சேவை செய்கிறதை கொடுத்தார்கள். இப்பொழுதும் நம்ம மத்தியிலே நம்முடைய இந்திய தேவ சபையுடைய மூத்த போதகர்
கோயில் பதாகை பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிற கணத்துக்குரிய பாஸ்டர் பத்ரோஸ் ஐயா அவர்கள் இந்த நேரத்திலே இந்த குடும்பத்திற்கும் சகோதரி குறித்தும் சில வார்த்தைகளை நம்ம மத்தியிலே சொல்ல இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசு நல்லவர். நீங்கள் ஒரு படம் பார்த்தீங்கள, இந்த படத்தில் வந்து சகோதரி கலனுடைய ஒரிஜினல் தன்மை தெரியும். யார் பார்த்தாலும் அவங்கள சிரிச்சுக்கிட்டே பார்ப்பாங்க, இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அது ஒரு விசேஷித்த ஒரு இயற்கையாகவே அந்த சரீரத்துக்கு அமைந்த ஒரு மகிமையான அனுபவம். அவர்கள் ரட்சிக்கப்பட்ட போது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற போது இந்த மாதிரி ஒரு அனுபவம் அவர்களுக்கு கிடைத்தது போல் தோன்றுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் கலனிடத்திலே கற்றுக்கொள்வது என்னவென்றால், அவர்கள் பூலோகத்தில் வாழ்ந்த நாட்களில் யாரையாவது பகைத்து கோபத்தோடு பார்த்தாங்களானே தெரியல. ஏன்னா எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருப்பாங்க. இது ஒரு அருமையான தன்மை. இதை ஆண்டவர் இந்த சகோதரிக்கு மேல் வைத்து இப்படி ஒரு அபிஷேகம் நிறைந்த சிரிப்பு, அந்த சிரிப்பு நின்று போய்விட்டது. அதை நினைக்கும்போது வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஹெலனுடைய மரணத்தின் செய்தியை கேள்விப்பட்ட பொழுது சற்று அங்கலாய்ப்பு இருந்தது. காரணம், அடிக்கடி ஃபோனில் பேசிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். சில நேரம் வந்து அவர்களுக்கு முடியவில்லை என்றால் வந்து ஜெபம் பண்ண சொல்லுவார்கள். அந்த இங்கே ஒரு சகோதரி இருக்கிறது, அது இவங்க வந்து அவங்கள சித்தின்னு சொல்லுவாங்க. சித்திக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று இரவு எந்த நேரத்தில் கேட்டாலும் மனம் கோணாமல் ஜெபம் பண்ணுவேன். அந்த ஒரு உறவும் முறிந்து போய்விட்டது. மரணம் என்றால் உறவுகள் முறிவுபடுவது. உண்மையிலே நாம் அவர்களோடு பேசி பழகி அன்பாக இருந்த அந்த காலங்களை நினைக்கும்போது அது இல்லை என்பது தான் மரணம். அதனால தான் மரணம் என்பது கொடிய வேதனை உள்ளது அப்படின்னு சொல்கிறது. அருமையான பிள்ளைங்களே, நீங்கள் மரணத்தை குறித்த காரியத்தில் ஏதாவது கேள்வி எழுப்புகிறதாக இருந்தால் உங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியும். வந்து ஆண்டவர் காலத்துக்கு முன்னே ஏதாவது திட்டம் பண்ணி ஹெலனை எடுத்துக்கொண்டாரோ அப்படின்னு நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால், ஒருவேளை அவங்களுடைய மக அந்த மாதிரி ஒரு சந்தேகப்பட்டால் அவர்களுக்கு என்னாலே பதில் சொல்ல முடியும். அது எப்படி பதில் சொல்ல போகிறீங்க அப்படி கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த யோபனுடைய புத்தகத்தில் 9:12 அந்த வசனம்தான் அவர் பறித்து கொண்டு போகிறார். வழிமறித்து அவரிடத்தில் ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க என்று கேட்க முடியாது. அப்படியே நீங்கள் 14:5 போனீங்கன்னு சொன்னால், அவர் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய மாதங்களை கூட அவர் தம்முடைய கணக்கிலே வைத்திருக்கிறார் அப்படின்னு இருக்கும். அப்படி என்றால் ஒரு மாதம், ஒரு வருஷம், ஒரு வாரம், ஒரு நாள் ஆண்டவருடைய கணக்கில் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தான் அவர் பறித்து கொண்டு போவார். அதை நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் நம்பலைன்னா அப்படின்னா பைபிள் பிரச்சனை ஆகிடும். தேவனுடைய பிள்ளைங்க, தேவனை நம்புகிறவர்கள், கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துகிறவர்கள் இதை நீங்கள் நம்ப வேண்டும். ஆகவே இந்த அருமையான மகள் கெலனை ஆண்டவர் எப்போ எடுத்துக்கொண்டார் அப்படி என்றால், அந்த வருஷம், அந்த மாதம், அந்த வாரம், அந்த நாள் வந்தபோது எடுத்துக்கொண்டார். அது என்னை பொறுத்த மட்டில் அது தவறு என்று சொல்வதற்கில்லை. ஆண்டவர் எப்போதுமே தப்பு பண்ண மாட்டாரே, அவர் தவறு செய்வதில்லையே, அவர் தன்னுடைய வார்த்தையில் பிசகுவதில்லையே, அவருடைய தீர்மானத்தை அடிக்கடி மாற்றிக்கொள்வதில்லை. இன்று உங்களுக்கு சொல்கிறேன், மரணத்துக்கு நீங்களாகும் வழி கர்த்தரிடத்தில் உண்டு. அன்பான பிள்ளைங்களே, நான் சீக்கிரமாக பரலோகத்தில் போய் கிறிஸ்துவோடு கூட வாழணும்னு ரொம்ப ஆசை உள்ளவன். என் ஆசையை நான் நிறைய ஆசை நீங்கள் வச்சுருப்பீங்க, ஆனால் நான் அந்த மாதிரி ஆசையெல்லாம் என்கிட்ட கிடையாது. என்னுடைய ஆசை நான் கிறிஸ்துவோடு போய் வாழ வேண்டும். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பற்றி அறிகிற ஆசையும் தாகமும் இருக்கிறது. அதுக்கு நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று அந்த நாள் சேரும் அப்படி என்று. ஆனால் எனக்கு இன்னும் மரணம் வரவில்லை. அதற்கு காரணம், நான் அப்படி ஒரு பெரிய பரிசுத்தவான் அப்படி என்று நான் இன்று உங்ககிட்ட நிரூபிப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல.
என்னை விட அதிக பரிசுத்தமாய் சகோதரி கெலன் வாழ்ந்தது என்று நான் நினைக்கிறேன். அப்படி இருந்து நான் இன்று வாழ்கிறேன், அவர்கள் இன்று இந்த உலகத்தில் இல்லை என்றால் அதிலே ஒரு தேவ ரகசியம் இருக்கும். அப்படித்தானே? நீங்கள் சைலண்டாக இருக்கிறீங்களே, எனக்கு கஷ்டமாக இருக்கு. நான் தான் ரொம்ப ஆசையாக இருக்கிறேன்னு சொன்னேன். அருமையான பிள்ளைங்களே, டாக்டர் ஒரு விசை என்னை செக் பண்ணிட்டு என்னோடய இருதயத்தில் 8 அடைப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னான். அந்த 8 அடைப்புகளை இன்னைக்கு வரைக்கும் எடுக்கலை. இப்போது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, நான் சாகாமல் பிழைத்திருப்பதனுடைய காரணம் என்ன? அது அடைப்பு எடுக்கவே இல்லை. நான் வாழ்கிறேன். அப்படி என்றால் என்னுடைய ஆயுள் காலம் இன்னும் முடியல. நான் எனக்கு ஆண்டவர் குறிக்கப்பட்ட அந்த வருஷம், அந்த மாதம், அந்த வாரம், அந்த நாள் வரும்போது என்னை ஆண்டவர் கூப்பிடுவார், நான் போயிடுவேன். ஆனால் ரொம்ப ஆசையாக இருக்கிறேன், எப்படா கூப்பிடுவாருன்னு சொல்லி. சகோதரி கெலனுக்கு எப்போது அந்த ஆசை வந்தது? மரணத்துக்கு உரிய கிட்ட வர வர கொடிய வேதனையின் பாடுகள் தாங்க முடியாமல் கர்த்தரோடு வாழ்வதற்கு போனா போதும் அப்படி என்று தான் இருந்தாங்க. அப்படி தானே அவங்க இருந்தாங்க. அதுதான் அதனுடைய உண்மை. அந்த ஆசை வரணும். உங்களுடைய சாட்சிகளை நான் புரிந்து கொண்டேன். 3 ஆண்டுகள் அதிகமாக அவர்களுக்கு ஆயுள் காலத்தை கொடுத்தால் நல்லது அப்படி என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஒருவேளை 3 ஆண்டுகளுக்கு பின்பு படிப்பை கூட அரைகுறையாக முடித்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இறுதியை அவர்கள் சந்தித்தால் நலமாக இருக்கும் என்று நீங்கள் யோசித்தீர்களோ? அன்புக்குரிய பிள்ளைங்களை, நான் இன்று தைரியமாய் சொல்லுகிறேன். என்னை ஒரு மூத்த போதகர் என்று சொன்னார்கள். நான் அந்த வரிசையில் ஒரு மூத்த போதகன் என்ற நிலைமையில் எனக்கு இருக்கிற விசுவாசத்தின் உச்சத்தில் போய் பேசுகிறேன். அவர்களுடைய மகளை அவங்க அம்மா இருந்து அவர்கள் எப்படியெல்லாம் அழகு பார்த்து எப்படியெல்லாம் சீராக கல்யாணம் பண்ணி வைப்பாங்களோ அதை விட மிக சிறப்பான முறையில் நடத்துவதற்கு என் ஆண்டவராகிய தேவன் என்றும் அதை குறித்து திட்டமிட்டு அவர் யோசித்து கொண்டிருக்கிறார். அவர் யோசித்த காரியம் அப்படியே நடக்கும். அதனால் ஒன்று கவலைப்படக்கூடாது. அவங்க மகளிட்ட நான் சொல்கிறேன், நான் அவள்கிட்ட பேசினதில்லை. நீ எப்போதாவது உனக்கு கஷ்டங்கள் வரும்போது ஃபோன் நம்பர் வாங்கி இது கெலனை இது சித்தின்னு சொல்லும், கெலனை சித்தின்னு சொல்லும். எனக்கு உங்களுடைய முறையெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் நீ ஃபோன் நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணு. என்ன ஓகே, நமக்கு எல்லாத்துக்கும் இயேசு போதும். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாத்துக்குமே இயேசு போதும். நான் அடிக்கடி மரணத்தின் செய்திகளை பேசி கொண்டிருக்கிறேன். ஒரு நேரு அடுத்த நேருக்குள்ளால எங்கள் சர்ச்சில் 2 மரணம் நடந்தது. எப்படி இருக்கும்? நான் இந்த வசனத்தை கொஞ்சம் ஆய்வு பண்ணும்போது அதிலே ஆண்டவருக்கு உண்மை இருக்கிறது அப்படி என்று சமாதானத்தை அடைந்து கொள்கிறேன். ஆண்டவர்கிட்ட எந்த கேள்வியும் கேட்டு அவரை நான் வறுத்தெடுக்கிறதே இல்லை. முந்தைய காலத்தில் என்னுடைய காரியத்தில் நான் ஏதாவது தோல்வின்னு வந்துச்சுன்னா நான் கர்த்தரை விட்டு வைக்க மாட்டேன். அது மாதிரி ஒரு ஸ்பீடு பிடிச்ச ஆளுங்க. இப்போ எல்லாம் அடங்கி போச்சு. எல்லாம் அப்படி தான் அடங்கும். எல்லாம் அடங்கி போகிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. அப்போ ஆண்டவர் சரியாக நம்மளை அடக்கி போடுவார். அன்பான பிள்ளைங்களே, நான் என்னை மாதிரி இப்போ அடக்கமான ஆள் வேறு யாரும் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கர்த்தர் என்னை உருவாக்கி விட்டார். இப்படி தான் உருவாக்கி அந்த வருஷமும் அந்த மாதமும் அந்த வாரம் அந்த நாளும் வரும்போது கமான் அப்படின்னு கூப்பிட்டு சேர்த்துக்கிடுவார். என்ன சந்தோஷம் இல்லை. நான் அதிகமாக எதுவுமே சாப்பிட்றதில்லை. இப்போ நான் வீட்டுக்கு போனால் 2 கோதுமை தோசை தருவாங்க. 2 கோதுமை தோசை தான், சின்ன தோசை இருக்குல்ல தான். 10க்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவேன். இதை வச்சு நான் என்ன இந்த உலகத்தில் சாதிக்க போகிறேன்? என்ன தோமா பாஸ்டர் என்ன சாதிக்க போகிறேன்? ரெடி எங்கே போகிறதுக்கு? ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு. அதனால தான் பவுல் சொன்னார், பிலிப்பியர் 1:21-23 அந்த இடையில இருக்கிற வசனம் பார்க்கக்கூடாது. இப்போ பார்த்தா மாட்டிடுவீங்க. இது விளங்காது சில விஷயம். இந்த 21 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு
பவுல் சொன்னார். அப்புறம் அந்த 23 முதல் 2 வரியை விட்டுறணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாக இருக்கும். அப்போ பாருங்க, கிறிஸ்துவோடு வாழ்கின்ற வாழ்க்கை அதிக நன்மையானது. அங்கே போக வேண்டியது தானே. இன்று மாலை நேரத்தில் இங்கே வந்திருக்கின்ற அன்பான பிள்ளைங்களே, நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சா கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும். ஆமென். சீரி டட்டுக்கிட்ட கேட்டால் அவர் சொல்லுவார், இங்கே இருந்தா என்ன, அங்கே இருந்தா என்ன, இயேசுவோடு இருக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம் பண்ண மாட்டியலா? நல்லா ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லித்தான் போகும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஏன்னா நான் எங்கே இருந்தா என்ன, அங்கே இருந்தா என்ன, கிறிஸ்துவோடு இருக்க ஆசைப்படுகிறேன். சீரி டட்டு கூட அப்படி தான் சொன்னார். இந்த நம்ம பால் யாங்கிச்சோட சன்னு வந்து சாம் இருக்கிறார்ல, அவர் வந்து ஒரு விஷத்தன்மை உள்ள சாக்லேட் சாப்பிட்டு ஸ்கூல்லேருந்து வந்து செத்து போயிட்டான். அப்போ வந்து அவங்க அப்பா வந்து பாஸ்டர் சீயோல் நகரில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் வரட்டும், அதுக்கு பிறகு உண்மையை சொல்லலாம்னு சொல்லி மனைவி பொறுமையாக இருக்கிறாங்க. சில விஷயத்துல எல்லாம் மனைவிங்க ரொம்ப பொறுமையாக இருக்கணும் இல்லையா? அவசரப்பட்டுறக்கூடாது, டென்ஷன் ஆகிடக்கூடாது, கோவப்பட்டுறக்கூடாது. நம்ம எல்லாம் அங்கே போக போகிறோம். ஆமேன்னு சொல்ல மாட்டியாடா? ஹல்லேலூயா. அப்புறம் அவர் வந்தார். அவருக்கு ஒரே வருத்தம், நான் தான் சியோனில் வந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பேச போயிருந்தேன். நான் இல்லாத நேரத்தில் என் வீட்டில் வந்து என் பையனை வந்து பிடிச்சிட்டு போனது யார்? இது எப்படி நடக்கலாம்? இது இந்த மாதிரி சம்பவம் வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சாமே, நீ வந்து இப்பொழுது உயிரடைந்து வெளியே வருவாயாக. தகப்பனார் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து அந்த பையன்கிட்ட இயேசுநாதர் சொல்கிறேன், டேய் உன் அப்பா கூப்பிடுறடா போடா அப்படின்னு சொன்னால் அந்த பையன் சொல்கிறான், அது கரப்ஷன் பிடிச்ச நாடு, நாங்கள் எல்லாம் போக மாட்டேன். ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. அது கரப்ஷன் பிடிச்ச நாடு. இந்த நாடெல்லாம் இப்போ ஒன்றுமே சரி கிடையாது, எல்லாம் போய் பித்தநாட்டத்தில் கிடக்குது. அதனால் நான் வந்து இந்த உங்கள் நாட்டுக்கெல்லாம் நான் வர்றதில்லைன்னு எங்கள் டாடிகிட்ட போய் சொல்லிடுங்க. போங்க, நான் போக மாட்டேன், நிச்சயமாக நான் போக மாட்டேன், எனக்கு பிடிக்கல. இந்த 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 இவர் வந்து விடுவாரா? பாலியாங்கிச்சோ அவர் வந்து பயங்கரமான ஊழியக்காரர் இல்லை. அருமையான பிள்ளைங்களே, அவர் கூப்பிட்டு இருக்கிறாரு, டே சாம வாடா வாடா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட இயேசுநாதர் சொல்லி, உன் அப்பா கூப்பிடுறாருடா போடா அப்படின்னு அவன் போக மாட்டேன்னு சொல்றான். அருமையானவர்களே, கடைசி கட்டமாக முடிவு ஆச்சுது. டே அப்பா கூப்பிடுறாரு போனான்னா போக மாட்டேன்ல, தேவதூதன் கிட்ட இயேசுநாதர் சொல்லி இவனை பிடிச்சிக்கிட்டு போய் அங்கே வீட்டில் விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டார். பையன் உயிர் பிழைச்சி வந்துட்டான். கை தட்ட மாட்டேன், எனக்கு ஒரு டாடா தட்டுங்களே. பையன் உயிர் தெளிந்து வந்துட்டான்ல, அவன் காலத்துக்கு முன்னே மறிச்சான். அதுதானே சாக்லேட். நிறைய சாக்லேட் சாப்பிடாதுங்க, என்ன தவறுதலான சாக்லேட் சாப்பிட்டா காலத்துக்கு முன்னே மறிச்சான். அப்பா கூப்பிட்ட போது பயங்கரமான போராட்டத்தின் மத்தியில் ஆண்டவராகிய இயேசு அந்த பையனை திரும்ப வீட்டுக்கு அனுப்பி விட்டார். அருமையானவர்களே, புரிஞ்சுக்கிடுங்க, அவனுடைய மரணத்திற்குரிய காலம் அன்று வரலை. அதனால் அப்பா கூப்பிட்ட போது வந்துட்டான். இதில் ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு அந்த நாடு பிடிக்கல, எனக்கு அங்கே எல்லாம் கரப்ஷனாக இருக்குது, ஆனால் நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஆமென். பூந்தோட்டத்தில் அப்படி இப்படி கால் வச்சு, அது வாடாத பூந்தோட்டம். சகோதரி ஹெலன் இப்போ வாடாத பூந்தோட்டத்தில் இருக்கிறாங்க. எங்கே ஏதாவது ஒரு பூ அலங்காரம் ஏதாவது பண்ணிங்கன்னா 3 மணி நேரம் தான். என்ன பாஸ்டர் 3 மணி நேரத்தில் அவுட்டு, எல்லாம் வாடி போகும். வாடாத பூந்தோட்டத்தில் உலாவி அப்படி வந்து அந்த ஆத்து பக்கமாக போய் அப்படி ஜாலியாக ஏன்னா சந்தோஷம் இல்லை. இப்படிதான கர்த்தர் நமக்கு அங்கே வீடு கட்டி வைத்திருக்கிறார். அங்கே நமக்கு தோட்டம் துறவுகள் இருக்கிறது. அங்கே நமக்கு வந்து வர்ணிக்க முடியாத அழகுகளும் ஆசீர்வாதங்களும் இருக்கிறதே. அந்த நாட்டை தேடி எல்லாரும் வாருங்கள் என்று அழைத்து வார்த்தையிலிருந்து விடுபடுகின்றேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. குடும்பத்தார் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக.
தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாக இருக்கும். கர்த்தரிடத்தில் நான் குடி போகவும் விரும்புகிறேன் என்று பவுல் சொன்னதைப் போல அன்பு சகோதரி அவர்கள் இன்றைக்கு கர்த்தரிடத்திலே அவர்கள் குடி போக, தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அந்த ஆசையிலே அதிக நன்மையான அந்த அனுபவத்திற்குள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் இந்த குடும்பத்துக்கு ஆறுதலாக சொன்னார். இந்த நேரத்திலும் இந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காக சேவியர் அவர்கள் கொடுங்கூர் இந்திய தேவசபையின் போதகர் ஒரு சிறப்பு ஜெபத்தை ஏறெடுக்கும்படி. கண்களை மூடி ஜெபிக்கலாம். லூக்கா சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய ஊழியத்தின் நாட்களை முடித்து அவன் தன் வீட்டுக்கு போனான். அவன் தன் ஊழியத்தின் நாட்களை முடித்து தன் வீட்டுக்கு போனான். அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்கள், தேவ சபைக்காக உழைத்த நாட்களை ஆண்டவரே போதும் என்று சொல்லி நீங்கள் உம்முடைய வீட்டிலே அவர்களை சேர்த்து கொண்டீரப்பா. இப்பொழுதும் அந்த குடும்பத்துக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆண்டவரே ஆறுதலையும் சமாதானத்தையும் பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பீராக. அவர்கள் சகோதரருடைய கணவர் பிள்ளைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். ஆண்டவரே மகள் தாயை இழந்து தவிக்கிற நேரத்தில் நீர் அந்த மகளுக்கு தாயாக தகப்பனாக இருந்து இந்த மகளை தைரியப்படுத்தும். அந்த மகள் தனிமையில் இருக்கும் பொழுதெல்லாம் நீ தனியாக இல்லை, நான் உன் கூட இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் அந்த பிள்ளையை தைரியப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். அன்பு சகோதரரை தைரியப்படுத்தும். இந்த குடும்பத்தை நீர் கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரை. 3 பேராய் குடும்பத்தில் இருந்தார்கள். ஆண்டவரே சகோதரி நீர் சேர்த்து கொண்டீர். 3வது நபராய் நீர் அந்த குடும்பத்தில் இருந்து இந்த பிள்ளைகளை நீர் கரம் பிடித்து நடத்தி இந்த உலகத்தில் வாழும்பொழுது வருகிற எல்லா மேடு பள்ளங்களை எல்லாம் கடந்து வரும்படி கர்த்தருடைய கரம் அவர்களை பிடித்து நடத்தட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக. உடைய உடன் பிறப்புகள், உற்றார் விருந்தினர்கள், ஆண்டவரே தேவசபையுடைய ஊழியர்கள், எல்லா விசுவாசிகளும் ஆண்டவரே உடைய இழப்பை ஆண்டவரே ஒரு பெரிய ஆண்டவரே வருத்தத்தோடு எதிர்நோக்கி ஆண்டவரே இதை ஆண்டவரே பாரத்தோடு இருக்கிறதை நீர் அறிகிறப்பா. எல்லாருக்கும் வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து அவர்கள் பட்ட பிரயாசத்துக்கேற்று அந்த பலனை இந்த குடும்பம் பெற்றுக்கொண்டு உம்முடைய வருகைக்கு இவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வன் சிலுவை வீதினில் நான் மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோபத்துங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேவே கோபத்துங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேவே. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என்
இப்பொழுதும் 1000 முழுக்க இந்திய தேவசபையின் போதகரும் கவுன்சில் அங்கத்தன்மாய் இருக்கிற பாஸ்டர் ட்வின் சேர்ந்தவர்கள் சில வார்த்தைகளை சொல்லி சுருக்கமாக அவர்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். அதற்கு பிற்பாடு நம் கர்த்தருடைய வார்த்தை நாம் கர்த்தருடைய விலையேறப்பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்தில் நமது அன்பு சகோதரி ஹெலன் ராணிதாஸ் அவர்களுடைய ஆறுதல் ஸ்தோத்திர ஜெப கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டு இருக்கிறதான இந்த ஸ்தல சபையின் போதகர் பாஸ்டர் சுதாகர் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நமது தமிழ்நாடு தேவ சபைகளுடைய தலைவராக இருக்கிறதான பிஷப் எபனேசர் செல்வராஜ் அவர்களுக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அன்பான நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். விசேஷமாக இன்றைக்கு இரவு அவருக்கு பிரயாணம் இருக்கிறது. எனவே அவர் அந்த பிரயாணம் அவைகள் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டியது இருந்தாலும் கூட இந்த மாலை நேரத்தில் அவர் வந்திருப்பது நமக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இருக்குது. மற்ற தேவ சபையினுடைய எல்லா ஊழியர்களையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நான் நேரம் அதிகமாக எடுக்கவில்லை. நாங்கள் சொல்ல வேண்டிய சாட்சியை சகோதரன் என்கிற முறையில் பாஸ்டர் நோபல், அதாவது என்னுடைய தம்பி நோபல் சிறப்பாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த சாட்சி அவர்களை குறித்து சொல்லப்பட்ட மிக அருமையான ஒரு சாட்சி. எனவே அந்த சாட்சியை நான் திரும்ப சொல்ல விரும்பவில்லை. ஆனாலும் இந்த வேளையில் சகோதரி ஹெலனை குறித்து ஒரு வேத வசனத்தை மட்டும் வாசித்து நான் ஜெபிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறேன். எஸ்தரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். எஸ்தரின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு 2வது ஆனவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானமுண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான் என்று மொர்தெகாய் என்கிறதான ஒரு மனிதரை குறித்து எஸ்தர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சகோதரி ஹெலன் இந்த வசனத்திற்கு ஏற்றபடியாக வாழ்ந்தார்கள் என்று நான் சொல்ல முடியும். அவர்களை குறித்து 2 காரியம் சொல்வேன். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல அவர்கள் சமாதானமாக பேசுகிறவர்கள். குடும்பத்திலும் சரி, நாங்கள் அவர்களோடு ரொம்ப நெருக்கமாக பழகுகிற உடன் பிறந்த சகோதரர்களாக இருக்கிறோம். அவங்க அண்ணன் எம்ஆர் 2 பேர் இருக்கிறாங்க. டேவின்ஸ் அவருடைய குடும்பம் மற்றும் சாம்ராஜ் அவருடைய குடும்பம்லாம் இருக்கிறாங்க. அதை தவிர கசின்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்கிறோம். நாங்கள் ஒன்று கூடும் பொழுதும் குடும்ப நிகழ்வுகள் மற்ற கூட்டங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய ப்ரைவேட் டிஸ்கஷன்ஸ் எந்த இடத்தில் நாங்கள் பேசினாலும் சில பிரச்சனைகளை நாங்கள் பேசும் பொழுதும் சரி, அவர்கள் எல்லாவற்றிலும் சமாதானமாக பேசுகிற ஒருவர், அந்த இடத்துல ஒரு கலக்கத்தை உருவாக்காத ஒரு நல்ல சகோதரியாக அவர்கள் இருந்தார்கள். எனவே குடும்பத்தின் சார்பாக நாங்கள் அவர்களை இழந்து நாங்கள் நிற்கிறோம். கர்த்ததாமே ஆறுதல் படுத்துவாராக. 2வதாக அவர்கள் பொறுப்பேற்று கொண்டதான் அந்த வேலை 1995 வருடத்திலிருந்து அவர்கள் இந்த அலுவலகத்தில், இந்திய தேவசபை மாநில அலுவலகத்தில் அவர்கள் ஒரு அக்கௌண்டண்டாக வேலை பார்த்தார்கள். அவர்களுடைய வேலையானது அவர்கள் சிறப்பாக செய்தார்கள் என்று இந்த 30 வருடம் முடித்து ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு ஏன் அந்த வேலையை கொடுத்தோம் என்று ஒரு கேள்வி கூட ஒருவரும் சொல்லவில்லை. 3 ஓவர்சீர்கள் அவர்களோடு பணியாற்றி இருக்கிறார்கள். இன்னும் அட்மினிஸ்ட்ரேட்டராக இதற்கு முன்பாக பாஸ்டர் ஏசுபால் இருந்திருக்கிறார்கள், பாஸ்டர் பால் ஆனந்த் அவர்கள் இருந்திருக்கிறார்கள், அடுத்தபடியாக பாஸ்டர் பெனேசர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள், பாஸ்டர் ஆசீர்வாதம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்படி அத்தனை பேர் மற்றும் உடன் பணிபுரிந்த அனைவர், இன்னும் தேவ சபையில் எண்ணற்ற ஊழியக்காரர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்திருக்கிறார்கள். மற்றும் நம்முடைய இந்திய தேவ சபையினுடைய இந்தியன் ரீஜனில் இருக்கிறதான ஓவர்சியர்ஸ் மற்றும் அநேக அலுவலர்களோடு தொடர்பு கொண்டாலும் கூட இதுவரையிலும் அவர்கள் ஏன் அந்த இடத்துல இருக்கிறார்கள், அவர்கள் வேலையை சரியாக செய்யவில்லை என்கிற பெயரே வரவில்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை பெரிய வேலை, அதாவது லட்சக்கணக்கான ரூபாய்களை கையாளுகிற ஒரு வேலை. இந்த வேலை எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து கணக்குகளை முடிக்கக்கூடிய ஒரு நல்ல சிறப்பான வேலையை செய்தார்கள். எனவே அவர்கள் கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையாக இருந்தார்கள். இன்னொன்று சொல்லுவேன் பாருங்கள், அவர்கள் மறைமுகமாக அவர்கள் நல்ல ஒரு கவுன்சிலிங் ஆலோசனை கொடுக்கிறவர்களாக அவர் இருப்பார்கள். மறைமுகமான ஆலோசனை யாருக்கு என்று சொன்னால் தலைவர்களுக்கு, ஊழியர்களுக்கு. அலுவலகத்தில் அவர்களை சந்திக்க வருகிற அநேக ஊழியர்கள் உண்டு. அவர்கள் பார்க்கும் பொழுது சும்மா ஏதோ அலுவலகத்தில் வேலை பார்க்கிற ஒரு 3வது நபரை போல் அவர்கள் இருக்கவில்லை. தேவசபையில் ஒரு குடும்பத்தில் ஒருவரை போல இருந்து அந்த ஊழியருக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறவர்கள், இன்னும் ஓவர்சீர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை அவர்கள் கொடுக்கிறவர்கள், உடன் இருக்கிறவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்கள். பண விஷயத்திலும் சரி, சிலருக்கு
10,000 ரூபாய் கொடுக்கணுன்னா அவங்க சொல்லுவாங்க, ஏன் பாஸ்டர் ஒரு 5,000 ரூபாய் சேர்த்து கொடுங்க. நான் ஒரு சாட்சி நான் சொல்லுவேன். என்னுடைய மனைவி அவருடைய 2016 வருடத்தில் இந்த விழுந்து கை ஃப்ராக்சராகி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவர்கள் ஓவர்சீர் மற்றும் ஸ்டாஃப் எல்லாமே எங்களை பார்க்க அந்த அண்ணா நகர் போன் அண்ட் ஜாயிண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்திருந்தாங்க. அப்போது அவர்கள் சொன்ன ஒரு காரியம் இப்படி தான், ஓவர்சீர் அவங்கள்ட்ட கேட்டிருக்கிறாங்க, பழைய ஓவர்சீர் என்ன எப்படி செய்யலாம் என்று சொல்லி கேட்டோன்னே அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்லி, இந்த தொகை நீங்கள் கொடுங்கள், கொடுத்தால் நல்லா இருக்கும் என்று அவர்கள் சொன்னதாக நான் அறிந்தேன். அப்போது எனக்கு மட்டுமல்ல, இதே போல் அநேகருக்கு அவர்கள் ஒரு ஆலோசனை கொடுக்கிற ஒரு நல்ல ஊழியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதன் பலனாக தேவசபை ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, தேவசபை நிர்வாகம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அதை சாட்சியாக நம்மத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு சர்வர்களும் சொல்லுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். எனவே இப்படிப்பட்ட நற்குணங்கள் அவர்கள் குடும்பத்திலும் அலுவலகத்திலும் இருந்தது. தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அத்தனுக்காக ஜெபிக்கிறேன். மகள் பிளஸினாவுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் பிதாவே, உம்முடைய ஆண்டவருடைய திரு சமூகத்து முன்பாக நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம். ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆமீன். உண்மை அதிகமாக நேசித்து கொடுக்கப்பட்டதான ஊழியத்தை உண்மை உத்தமமாக செய்ததான அன்புக்குரிய சகோதரி ஹெலன் தாஸ் அவர்களுக்காக இந்த இடத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, அவர்களை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் பரலோகம் அங்கீகரிக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் கைவிடுகிறது இல்லை. உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களும் கூட இருக்கிற கர்த்தர் ஆண்டவரே, அருமையான தான் தாஸ் அவர்களோடும் மகள் பிளஸினாவோடும் ஆமேன் பிரிந்திருக்கிறதான ஆண்டவரே சுதர மற்றும் சகோதர சகோதரிகள் யாவரோடும் கூட இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அருமையான அன்பு தாசுடைய குடும்பத்தின் மூலமாக இந்த ஆறுதல் ஸ்தோத்திர ஜெபத்திற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து அநேக போதகர்கள், அநேக தேவ பிள்ளைகள், உறவினர்கள் நீங்கள் யாவரும் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் அந்த அன்பு குடும்பத்தின் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம் மத்தியிலே நம்முடைய இந்திய தேவ சபைகளின் தலைமை போதகரும் மாநில ஓவர்சீருமாக இருக்கிற பிஷப் எபினேசர் செல்வராஜி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம் மத்தியில் கொடுக்கிறார்கள். அவருடைய கரத்தில் மீதமுள்ள பகுதியை கொடுக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த 7 மாதத்தில் எங்களுடைய ஆஃபீஸில் 2 பேரை நாங்கள் இழந்து இங்கே கூடி வந்திருக்கிற அநேகரை பார்க்கிலும் எங்களுடைய இருதயம்தான் மிகவும் வேதனையாய் துடித்து கொண்டிருக்கிறது. எங்களுக்காக நீங்கள் யாவரும் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த நினைவுகள் எல்லாம் அகலாத நினைவுகள். கடந்த 14 வருடங்களாக, கிட்டத்தட்ட 13-14 வருடங்களாக எங்களுடைய உறவுகள் மிக விசேஷமாய் காணப்பட்டது. ஆனால் இந்த நாளிலே அருமையான சகோதரி ஹெலன் அவர்கள் எப்படியாவது உயிர் பிழைப்பார்கள் என்று சொல்லி பண்ணாத ஜெபம் இல்லை, வேண்டாத வேண்டுதல்கள் இல்லை. ஆனாலும் கர்த்தர் அருமையான பாஸ்டர் பத்ரோஸ் அவர்கள் சொன்னது போல அவர் குறித்திருந்த சமயத்தில் அவர் எடுத்துக்கொண்டார். அவர்கள் வாஞ்சித்திருந்த அந்த சந்தோஷத்திற்கு நேராக கர்த்தர் கைப்பிடித்து அவர்களை வழிநடத்தி சென்றார் என்று நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். தேவசபை அவர்களுக்கு மகா பெரிய சல்யூட் பண்ணுகிறது. தேவசபையின் 3 ஓவர்சியரில் 4 ஓவர்சியர், பாஸ்டர் வெல்லஸ்லி சாலமன், பாஸ்டர் கேசி ஜான், பாஸ்டர் ஞானதாஸ் அண்ட் பாஸ்டர் எபனேசர் செல்வராஜ் என்று சொல்லி 4 ஓவர்சியர்களிடத்தில் அவர்களுடைய அந்த பவர் மிக விசேஷமானது. அவர்கள் தைரியமாக உள்ளே பிரவேசித்து சில காரியங்களை உறுதியாய் சொல்லக்கூடிய கான்ஃபிடன்ஸ் உள்ளவர்கள் ஹெலன் சிஸ்டர் அவர்கள். மற்ற எல்லாரும் பயப்படுவார்கள், ஆனால் அவங்க கான்ஃபிடண்ட்டாக போய் சொல்லுவாங்க, இது தவறு, இது சரி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் திறமை பெற்றிருந்தார்கள். காரணம், அவர்களிடத்தில் உண்மை இருந்தது, அவர்கள் அதில் உறுதியாக இருந்தார்கள். ஆகினாலே அவர்களை நான் மெச்சுகிறேன். இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தில் கர்த்தர் அவர்களுக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறாரோ தெரியவில்லை. ஆமென், ஹல்லேலூயா.
எல்லாருக்கும் கர்த்தர் அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகினால இந்த காரியங்கள் நிமித்தமாக நாம் அவர்களுடைய நினைவுகளை ஏந்தி கொண்டு இருக்கிற இந்த வேளையில் ஒரு காரியம் நாம் செய்ய வேண்டும். அவர்களிடத்தில் நாம் கற்றுக்கொண்ட உண்மையான காரியங்கள், கர்த்தர் கொண்ட வைராக்கியம், அவர்கள் கண்ட தரிசனம், கண்ட ஆசைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற ஒரு நல்ல இடத்துல நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு நமக்குள்ளே சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. கர்த்தர் சுவாசம் கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால் அதை வேற ஒரே ஒரு காரியத்துக்கு மாத்திரம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. எதற்காக சொல்லுங்க? கர்த்தரை துதிப்பதற்காகத்தான். அந்த துதி நம்முடைய வாயில் எப்பொழுதும் இருக்கட்டும். சங்கீதக்காரன் அதை தான் சொல்கிறார். அவர் துதிக்கிற துதி என் வாயில் எப்போதும் இருக்கும் என்று சொல்கிறார். அந்த அனுபவத்தில் ஒவ்வொரு தடவையும் ஒரு பெந்தெக்கோஸ்தே அனுபவம் என்று சொன்னால் அதுதான் ஸ்தோத்திரம் எப்பொழுதும் நம்ம வாயில் என்ன செய்யணும்? இருக்கணும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல பழக வேண்டும். எல்லாவற்றிலேயும் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அது ஆண்டவருக்கு மிக மிக பிரியமான காரியமாக இருக்கிறது. ஆகினால பெந்தெக்கோஸ்தே அனுபவத்தில் இருக்கிற நாம் கர்த்தர் நமக்கு சுவாசம் கொடுத்திருக்கிற வரைக்கும் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அருமையான தாஸ் பிரதருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான பிளஸினாவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிளஸினா எங்களுடைய ஆஃபீஸில் 14 வருஷத்துக்கு முன்னாடி அவள் எவ்வளோ குட்டி பிள்ளையாக இருந்திருப்பாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த நாட்கள் முதற்கொண்டு அவள் வளர்ந்து வருகிறதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்த்துக்கிறோம். அவள் ஆஃபீஸுக்கு வருகிறதுக்கு மிகவும் வாஞ்சியோடு கூட வருவாள். அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்திருப்பாள். அவளை எத்தனை சீண்டினாலும் கோவப்படவே மாட்டாள். ஏன்னா அவ்வளோ அழகாக பார்பி டால் மாதிரி இருக்கும். ரொம்ப விசேஷமான குழந்தை. இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்குது பிள்ளை. கர்த்தர் மகளை ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் எல்லாரும் உங்களுடைய ஜெபத்தில் நினைக்க வேண்டும். ஆமென். அவளுக்கு நிறைய காரியங்கள் ஆசைகள் உண்டு. கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ளே சகலவற்றையும் நிறைவேற்றி தந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். தாஸ் பிரதருக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபித்து கொள்ளுங்கள். ஆஃபீஸில் உள்ள எங்களுக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபித்து கொள்ளுங்கள். நான் இதோட 3 காரியங்களில் பங்கெடுத்திருக்கிறேன். அவர்கள் சென்னையில் அவருடைய சரீரம் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த நாளில் முழுவதும் அவர்களோடு கூட இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அதற்கு பிறகு ஊருக்கு அவர்களுடைய சரீரம் எடுத்து செல்லப்பட்டது. அங்கேயும் 2 நாட்கள் தங்கியிருந்து அவர்களோடு கூட இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு இந்த ஆறுதல் கூட்டத்திலும் பங்கெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்னும் ஒரு மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் எனக்கு கோயம்புத்தூருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறபடினால நாளைக்கு வைக்க வேண்டியது இன்றைக்கு வைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டேன். அதன்படி குடும்பத்தார் அதற்காக இதை இந்த நாளுக்கு மாற்றி வைத்தபடினாலே அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களோடு கூட இருந்த அத்தனை பேருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனை பேர் போய் விசாரித்தீர்கள், எத்தனை பேர் போய் ஜெபித்தீர்கள், எத்தனை பேர் போய் ஆகாரம் கொடுத்தீர்கள், எத்தனை பேர் போய் அவர்களை தூக்கி நிறுத்தி சகல காரியங்களிலும் அவர்களுக்கு உதவியாக இருந்தீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. குடும்பத்தார் அதில் மிகவும் உற்சாகமாய் செய்தார்கள். எப்படியாவது இந்த உயிர் நமக்கு கிடைக்கட்டுமே என்று சொல்லி அவர்கள் மிகுந்த வாஞ்சியோடு கூட செய்தார்கள். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். கடந்து போய் விசாரித்த யாவரையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். காரணம், அந்த சகோதரி எத்தனையோ பேருக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நிலைமையில் இருக்கும்போது அவர்களுக்காக ஜெபித்த யாவரையும் கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். உபாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரைக்கும். யாராவது ஒரு சத்தமாக வாசித்தீங்க? உபாகமம் 3ஆம் அதிகாரம் 25 நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். கர்த்தரோ உங்கள் நிமித்தம்
என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம், பிஸ்காவின் கொடுமுடியிலே ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார், இந்த யோர்தானை நீ கடந்து போவது இல்லை. எவ்வளவு சோகமான ஒரு செய்தி மோசேக்கு. மோசே அந்த கூட்டத்தாரை பார்த்து சொல்லுகிறான், நான் அந்த நல்ல தேசத்தை போய் பார்க்கட்டும், யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிற அந்த தேசத்தை நான் போய் என்ன செய்யட்டும், பார்க்கட்டும். இன்னைக்கு நிறைய பேருடைய ஆசை அதுதான். இன்றைக்கு கூடி வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய தரிசனம் இருக்கத்தான் செய்கிறது, இந்த காரியத்தை நான் சாதித்து விட மாட்டேனா என்று சொல்லி. அந்த நல்ல மலையை நான் போய் பார்க்கட்டும், அந்த லீபனோனை நான் போய் பார்க்கட்டும் என்று சொல்லி அவன் கேட்டான், ஆண்டவரிடத்தில் கேட்டான், நான் போய் பார்க்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி. கர்த்தரோ கோபம் கொண்டு, போதும். என்னது? போதும். ஒரு மோசேக்கு அப்படி கர்த்தர் சொல்லுவார் என்று சொன்னால், இன்றைக்கு தேவ சமூகத்தில் கூடியிருக்கிற நீங்களும் நானும் இவ்வளவு நாள் கர்த்தர் நடத்தி வந்த பாதையை நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வயது வரைக்கும் அருமையான சகோதரி அவர்களுடைய பிறந்த நாளும் இறந்த நாளும் கிட்டத்தட்ட 4 நாள் டிஃப்ரென்ஸில் தான். அவர்கள் பிறந்த நாள் 16ஆம் தேதி, அவர்கள் இறந்த நாள் 20ஆம் தேதி. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு பிறந்த நாள் வரும்போதும் எனக்கு ஃபஸ்ட்டு 20 வயசு ஆகும்போது நான் அப்படியே அதிர்ந்து போனேன், எனக்கு 20 வயசு ஆயிடுச்சா அப்படின்ட்டு. பிறகு 30, பிறகு 40, நான் இப்படியே சொல்லிட்டு போனேன்னா என் உண்மையான வயசை சொல்லிடுவோம் போல தெரியுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வயதும் கடந்து போகும்போது ஒரு ஆச்சரியம் தோன்றுகிறது. அதே நேரத்தில் நம்முடைய சரீரம் எந்த அளவிற்கு ஒத்துழைக்கிறது, இனி எவ்வளோ தூரம் போகலாம், இனி என்ன செய்யலாம், ஆசை எந்த மனுஷனை என்ன செய்து கிடையாது, விட்டது கிடையாது. இருக்கிற கொஞ்சம் பலத்தில் அநேக காரியத்தை சாதிச்சிடணும்னு சொல்லி மோசேயும் அப்படி தான் நினைச்சான். என் கர்த்தர் சொன்னார், போதும் போதும். அருமையான சகோதரிக்கு கர்த்தர், ஒருவேளை இது நிறைவேற்றப்படாத ஒரு ஜெபமாய் காணப்படலாம் தேவ பிள்ளையே, ஆனால் நீ ஜெபிக்கிறத விட்டு விடாதே. தேவ சமூகத்தில் உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அவர் கேட்கிறார், ஒவ்வொரு நாளும் கேட்கிறார். கேட்கறதுனால தான் கர்த்தர் பதில் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நீ போதும் அப்படின்னு சொன்னாலே அது நல்ல பதில் தான், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பதில். ஆகினாலே ஹெலன் சிஸ்டருக்கு கர்த்தர் சொன்னார், போதும், உனக்கு வேற காரியத்தை நான் வைத்திருக்கிறேன். எப்போ? ஒரு நாள் நீ இதை கடந்து போவாய். எப்படி கடந்து போவாய் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மறுரூப மலையிலே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், மறுரூப மலையிலே அவர் மகிமையாய் ஜொலிக்கிற நேரத்தில் அங்கே 2 பேர் காணப்பட்டார்கள். யார்? மோசேயும் எலியாவும் காணப்பட்டார்கள். அவர் தாண்டி வந்தாரா வரலையா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதை கொண்டு வந்து செய்ய வேண்டிய பொறுப்பு உங்கள் கையிலும் என் கையிலும் தான் இருக்கிறது. அருமையான சகோதரி ஹெலன் அவர்கள் கண்ட தரிசனம், கண்ட ஜபம், அவர் செய்த ஜபம், அவருடைய வாஞ்சை, அவருடைய விருப்பம் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தர் அந்த ஜபத்தை வாங்கி வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்கள் ஜபத்தை கர்த்தர் வாங்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. He has everything in store. ஏன்னா அதுக்கு முழு ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னால், உன்னுடைய கண்ணீரை துருத்தியில் என்ன செய்து வச்சிருக்கிறேன், சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், அப்போ ஒரு ஜபமும் வீண் போகலை என்பதற்கு இது சாட்சியாக இருக்கிறது. ஆகினாலே நாம் பலப்படும்படியாய் கர்த்தர் நம்மை கேட்கிறார். அதே போல் ஒரு மனிதனை நான் நினைக்கிறேன். வாசிப்போம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், போதும்,
பலவீனத்தில், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டு. ஒருவேளை you have a bleak future, ஒரு மங்கி போன எதிர்காலமாய் உங்களுடைய எதிர்காலம் காணப்படுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு சகோதரியை பார்த்த நம்ம சகோதரிக்காக பல தடவை வேண்டிக் கொண்டோம். பவுல் 3 தரம் வேண்டிக் கொண்டார். ஆனாலும் கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். இன்னைக்கு ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு கர்த்தர், ஃபியூச்சர் ஜெனரேஷனுங்கிறத விட நவ் ஜெனரேஷனுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், என் பலன் உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாய் விளங்கும். சகோதரி அவர்கள் நம்மை விட்டு கடந்து போய்விட்டார்கள் என்று சொல்லி இனியும் அழுது கொண்டிருக்க வேண்டாம், இனியும் திகைக்க வேண்டாம். இனி இந்த காரியங்களை அவர்களைப் போல எப்படி செய்வோம் என்று சொல்லி எங்களுக்கு திகைப்பாகத்தான் இருக்கிறது. இந்த நாளிலே ஒரு பெரிய கேள்விக்குறி, அரசாங்கத்திற்கு என்ன பதில் சொல்வோம், ஆடிட்டருக்கு என்ன பதில் சொல்வோம் என்கிற ஒரு கேள்விக்குறி எங்களுக்குள்ளே காணப்பட்டாலும் கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அருமையான பிளஸினாவுக்கு, அருமையான தாஸ் பிரதருக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் பலவீனத்தில் கர்த்தருடைய பலம் பரிபூரணமாய் விளங்கும். ஒரு அலையிலே சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நிச்சயமாய் கர்த்தர் அதை நிறைவேற்றி தருவார். பவுலின் வேண்டுகோள் மிகவும் நியாயமானதாகத்தான் தோன்றுகிறது. அவனுடைய சரீரத்தில் நிரந்தரமான பாடு, படுத்துகிற ஒரு காரியம் அவனை ஊனமாக்குகிற ஒரு காரியமாய் அது காணப்பட்டது. சரித்திர ஆய்வாளர்கள் சொல்லுகிறார், அவனுடைய கண்களிலே செதில்கள் ஆரம்பத்தில் விழுந்ததினால அவனுடைய கண்களிலே எப்பொழுதும் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது என்று சொல்லுவார்கள். எந்த பலவீனமோ நமக்கு தெரியாது. அந்த குறைவை அவன் அனுபவித்து கொண்டிருந்தான். அதைத்தான் நீங்கும்படி கேட்டான். அது நீங்கினா நான் இன்னும் வல்லமையாக என்ன செய்ய முடியுமே, ஊழியம் செய்ய முடியுமே, உற்சாகமாக ஊழியம் செய்ய முடியுமே என்று சொல்லும்போது கர்த்தர் சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். மாத்திரமல்ல, என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும். அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு நாம் முன்னேறும்படியாக இந்த அருமையான சகோதரி நமக்கு முன்பாக கடந்து போயிருக்கிறார்கள். அது நம்மை பலவீனப்படுத்துகிற காரியம் தான். ஒரு மரணம் என்பது, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்முடைய வீட்டில் ஒரு மரணம் என்பது இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த வீட்டில் அது தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்க போகிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் முன்னமே கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று சொல்லுகிற அந்த அனுபவத்திற்குள்ளே இந்த குடும்பத்தார், ஆஃபீஸ், அவர்களை இழந்திருக்கிற சொந்த பந்தங்கள், அவர்களை ஆசையாய் பார்த்தவர்கள், அவர்கள் எந்த ஒரு காரியத்துக்கும் முன் வந்து உதவி செய்கிற தேவனுடைய பிள்ளை, இனி அவர்கள் கை நீட்டி கொடுக்கிற இதற்கு, நான் வாங்குகிறதற்கு எனக்கு அவர்கள் இல்லையே என்று தவித்து கொண்டிருக்கிற யாவருக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். மோசே ஒருவேளை அந்த தான் விரும்பின தேசத்தை போக முடியவில்லை, பார்த்தான். ஆனால் என்ன செய்ய முடியலை, போக முடியவில்லை என்றாலும் கர்த்தர் அவனை ஏற்ற வேளையில கொண்டு வந்தார். அது யாரால சாத்தியமாகும் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளாகி நாம் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ண வேணும். அதை எடுத்து முன்னின்று கொண்டு சென்று அவர்கள் பார்க்க நினைத்ததை நாம் நிறைவேற்ற வேண்டும். கையை வைத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தைகள் உங்களை ஆறுதல் படுத்தட்டும், உங்களை பலப்படுத்தட்டும். ஏதோ ஒரு பாவத்தின் நிமித்தமாகவோ அல்லது ஏதோ ஒரு குறைபாடுகள் நிமித்தமாகவோ கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கவில்லை என்று சொல்லி தப்பு கணக்கு போட வேண்டாம். கர்த்தர் யாருக்கும் ஒரு மோசேக்கு சொல்வார் என்று சொன்னால், ஒரு பவுலுக்கு சொல்வார் என்று சொன்னால், நமக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். ஆமென். ஆகினாலே அந்த கிருபை பெற்றுக்கொண்டு சுவாசம் இருக்கிற வரைக்கும் நாம் கர்த்தரை துதித்து கொண்டு பலப்பட்டு ஒவ்வொரு நாளும் முன்னேறும்படியாக, தேவசபையே
சகோதரியை இழந்திருக்கிற சொந்தமே, பந்தமே, உறவினர்களே, உற்றார்களே எல்லாரையும் நான் பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் பலப்படும்படியாய் கர்த்தர் உங்களை விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பலப்படுங்கள், கடந்து செல்லுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையை இன்னும் பிரஸ்தாபப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி இன்னும் முன்னேறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அருமையான தாச பிரதர் அவர்களும் பிளஸினாவும் முன்பாக கடந்து வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நாம் எல்லாரும் அவர்களுக்காக கரங்களை நீட்டி ஜெபிக்க போகிறோம். ஆமென். முன்பாக பாருங்க. தகப்பனையும் மகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நாம் நினைத்திராத அளவிற்கு மகா பெரிய கிருபையை கர்த்தர் அவர்கள் மேலே பொழிந்து. ஆமென். ஹல்லேலூயா. இவங்க 2 பேர் தான் அவங்களோட பர்சனலாக அவங்களோட தரிசனத்தை அறிந்தவர்கள், அவருடைய ஜெபத்தை அறிந்தவர்கள், அவருடைய வாஞ்சை அறிந்தவர்கள். சகோதரி அவர்கள் சின்ன வருமானத்தில் பெரிய காரியத்தை சாதிக்கிறவர்கள். அவங்க ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் மிகவும் அற்புதமானவர்கள். இவர்கள் எப்படி அதை மேனேஜ் பண்ண போகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் எல்லா ஞானத்தையும் அவர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தருவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் அவர்களுக்கு நேராக கரங்களை நீட்டி இந்த வேளையில் நாம் ஜெபிப்போம். ஒரு தீர்மானம் எடுப்போம். இன்று முதல் நான் நீட்டி ஜெபிக்கிற இந்த நாள் முதல் எனக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம், உங்களை நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறது போல, அவர்களை நினைக்கும் போதெல்லாம் அவர்களுக்காக ஜெபிப்பேன் என்கிற ஒரு தீர்மானமும் இந்த வேளையில் நீங்கள் எடுக்கும்படி நான் உங்களை கேட்கிறேன். எல்லாரும் நல்ல கை நீட்டி அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே, அருமையான தாஸ் பிரதருக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய பிள்ளைக்கு நல்ல ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் தந்து மகா பெரிய கிருபையை கர்த்தர் பொழிந்து, ஆண்டவரே மகளை கவனித்து கொள்ளவும், ஆண்டவரே நான் சரியான மேனேஜ்மெண்ட் உண்டாயிருக்கவும் தக்கதாய் விசேஷத்தை ஞானத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான மகள் பிளஸினாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே விசேஷத்தை ஞானத்தால் கர்த்தர் நிரப்புங்க. கர்த்தாவே, ஆண்டவரே தாய் இருந்து கற்றுக் கொடுக்கிற காரியத்தை கர்த்தர் இருந்து கற்றுக் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தாய் இருந்து கண்டிக்கிற காரியத்தை கர்த்தர் இருந்து கண்டிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தாய் இருந்து நடத்துகிற பெரிய காரியங்களை கர்த்தர் இருந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மகள் மேல உம்முடைய கிருபை இறங்கட்டும், உம்முடைய தயவு இருக்கட்டும், உம்முடைய பாதுகாப்பு சுற்றி இருக்கட்டும். கர்த்தாவே, தேவ கிருபை சமாதானம் பெருகட்டும். நாதா, இவள் அநேகம் பேருக்கு ஆசீர்வாதமாயிருக்கிற மகளாய் திகழ கர்த்தர் கிருபை பாராட்டும். வேதத்திலும் சத்தியத்திலும் வளர்ந்து பெருக கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. உம்முடைய ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, சகோதரி ஹெலன் அவர்கள் ஊழியம் செய்தார்கள். நல்ல ஊழியம் செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டும். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இம்மிடியட் ஃபேமிலி ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட விசேஷமாக சகோதரி ஹெலன் அவர்களை இழந்து தவிக்கிற யாவரோடும் கூட மகா பெரிய கிருபையோடு பலத்தோடு கூட இன்னும் இன்றைக்கும் சதா காலங்களும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது அருமையான சகோதரர் தாஸ் அவர்கள் உங்களோடு கூட பேசுவோம். திரு ஸ்தோத்திரம். மனைவியுடைய ஆறுதல் கூட்டத்துக்காக வந்த பாஸ்டர் அவர்களுக்கும், இனிமையான ஓர்சியர் அவர்களுக்கும், சபை பாஸ்டர் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, சபை போதகரும் ஓர்சியர் எல்லோரும் மருத்துவமனையிலும் அங்கு இங்குமா வந்து செபித்தார்கள். அவர்களுக்கும் நான் நன்றியை தெரியப்படுத்துகிறேன். உண்மையான ஓர்சியர் அவர்கள் இங்கு அவர்கள் வீட்டிலும் வந்து அவர்கள் ஆம்புலன்ஸில் ஏற்றி ஊருக்கு அனுப்புறது வரையிலும் கூட இருந்தார்கள். காலையிலிருந்து
அது மட்டுமல்ல, ஊரில் கன்னியாகுமரியிலே நாங்கள் அதை அடக்கம் செய்யப்பட்டது. அங்கும் அவர்கள் வந்து 2 நாட்கள் தங்கி அடக்க ஆராதனையை சிறப்பாக செய்து கொடுத்தார்கள். அவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவர்களுக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அதை என்னுடைய இருக்கிறதான எல்லா இதுக்கு உதவி செய்த எல்லா ஜன பந்துக்கள் உறவினர்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நன்றி செலுத்திக் கொள்கிறேன். விசேஷமாக அவருடைய அலுவலகத்திலே பணிபுரிகிறதான அருமையான சிஸ்டர் எஸ்தர் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியிலே அவர்கள் இவர்களுடைய வேலையும் சேர்த்து அவர்கள் அதை கவனித்து கொண்டு இந்நாள் வரையிலும் அவர்களும் நன்றாக உதவி செய்தார்கள். அவர்களுக்கும் மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ஒவ்வொருவரும் நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு நான் சிறிய சாட்சியம் முடிக்கிறேன். பிரைஸ்லாம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் மீண்டும் ஒரு விசை வந்த யாவருக்கும் அன்பு குடும்பத்தின் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் இங்கே ஜெபத்தை வைப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். சகோதரி ஹெலன் அவர்கள் எங்களுடைய திருச்சபையிலும் ஒரு முக்கிய அங்கமாக இருந்து சரியான நேரத்திற்கு வந்து அவர்கள் சாட்சியாக குடும்பமாக வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். அதை ஒரு காலம் மறக்க முடியாது. ஆகவே தொடர்ந்து தேவன் தாமே இந்த குடும்பத்துக்கு சகல விதத்திலும் ஆறுதலை தந்து நடத்துவராக. வந்திருக்க யாவருக்கும் கீழ்ப்பகுதியிலே ஒரு சிறிய ஆகாரம் அன்பு குடும்பத்தார் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லாரும் ஆகாரத்தை புசித்து கடந்து போகும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.